Revelation, Chapter 4, Part 1. This message by Brother William Marion Branham was delivered on Saturday evening, December 31st, 1960 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் பாகம் 1. இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1960ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. I think that's the attitude of a lot of people. Mighty nice young sister there, that last verse. I sure appreciated that. We coming into New Year's night, I don't think you could sing anything any better, any more appropriate for this night. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே, அதாவது அதுதான் அநேக ஜனங்களுடைய மனப்பான்மையாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அங்கே இருக்கிற அந்த இளம் சகோதரி பாடிய பாடலின் கடைசி வரி மிகவும் அருமையாக உள்ளது. நான் நிச்சயமாகவே அதை பாராட்டுகிறேன். நாம் புத்தாண்டின் இரவில் வந்து கொண்டிருக்கையில் இந்த இரவிற்கு பொருத்தமான இதைவிட சிறந்த ஒரு பாடலை பாட முடியும் என்று நான் நினைக்கவில்லை. Looks like we're starting the year off good and snowy and sloppy outside, typical Indiana weather at this time of year. So you people from Georgia, I see here and up in Ohio. புத்தாண்டை நாம் நல்லபடியாகவே ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது போல் காணப்படுகிறது. ஆண்டின் இந்த சமயத்தில் இந்தியானாவுக்கு உரித்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றபடி வெளியே பனி பெய்து கொண்டும் பனி நீர் தெளித்துக் கொண்டும் இருக்கிறது. ஜார்ஜியாவிலிருந்தும் ஒஹாயோவிலிருந்தும் மக்களாகி நீங்கள் வந்துள்ளதை நான் காண்கிறேன். Brother Dow, you and Sister Dow know what that is. Ohio is the same, but we're going to a land where there not be any of that. That's the thing. இப்பொழுது சகோதரன் டவ், சகோதரி டவ் ஆகியோர் ஒஹாயோவில் இதே போன்ற சீதோஷ்ண நிலை இருக்கிறது என்பதை அறிவீர்கள். ஆனால் நாமோ அந்த விதமாக எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஒரு பரமதேசத்திற்கு போய்க் கொண்டிருக்கிறோம். அதுதான் காரியம். This is New Year's night Eve, and of course everybody's got a vow wrote out and a pledge you're going to make for New Year's, and by day after tomorrow they'll all be broke. So, you know, you turn a new page every year and then turn back the next morning, get it again. இன்று புத்தாண்டுக்கு முந்திய இரவு வேளையாயிருக்கிறது. நிச்சயமாக ஒவ்வொருவரும் புத்தாண்டுக்காக ஒரு உறுதிமொழியை எழுதி வைக்கிறார்கள். புத்தாண்டுக்காக ஒரு உறுதிமொழியை நீங்கள் செய்ய போகிறீர்கள். பிறகு நாளைக்கு மறுநாள் அவை யாவும் முறிக்கப்படும். எனவே ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் புதியதாக ஆரம்பிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதன் பிறகு அதற்கு அடுத்த நாள் காலையில் பழையபடி திரும்பி விடுகிறீர்கள். But there's just one thing that I would like to say, and that is that, like Apostle Paul said, forgetting those things are in the past, all my mistakes, all the things that I've done. I press towards the mark of the high calling in Christ. ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் கூற விரும்புகிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னானவைகளை மறந்து கடந்த காலத்தில் உள்ள என் அனைத்து தவறுகளையும் மற்றும் நான் செய்திட்ட அனைத்து காரியங்களையும் தள்ளிவிட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று கூறியதை போல கூற விரும்புகிறேன். That's the only regret that I have is my errors for the past year and the past part of my life, and only humbly asking for grace to press on towards the mark of the high calling. Amen. I'm sure that's a testimony of all of us. We'd all feel that way. கடந்த ஆண்டில் உள்ள எனது பிழைகளும் என் ஜீவியத்தின் கடந்த பாகத்தை குறித்தும் நான் விசனமடைகிறேன். எனவே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்வதற்காக அவருடைய கிருபையை மாத்திரம் நான் தாழ்மையுடன் அவரிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நாம் யாவருடைய சாட்சியும் அந்த விதமாகத்தான் இருக்கும் என்றும் அந்த விதமாகத்தான் நாம் யாவரும் உணர்வோம் என்றும் நான் நிச்சயம் நம்புகிறேன். Sorry that it's such a bad night and people didn't get to come, and I called Brother Neville. I didn't even know where he could get here or not. இன்று இரவிலோ காலநிலையானது மோசமாக இருப்பதற்காக வருந்துகிறேன். அதனால் ஜனங்களோ வர முடியாமற் போயிற்று. நான் சகோதரன் நெவில் அவர்களை தொலைபேசியில் அழைத்து பேசினேன். அவர் இங்கு வர முடியுமா இல்லையா என்பதை நான் அறியவில்லை. And Brother Skaggs come up, and he'd come from way down Kentucky where she's 3 feet or better down in there, and so or about like this, he said. So he had a farmer pull him out a couple times and pull him over hill with a tractor. பிறகு சகோதரன் ஸ்கேக்ஸ் அவர்கள் வந்தார். அவர் மிக தொலைவில் உள்ள
கென்டக்கியிலிருந்து வருகிறார். அங்கே பனிக்கட்டியோ 3 அடி உயரத்திற்கு அல்லது இன்னும் சற்று அதிகமாக பெய்திருக்கிறது. எனவே அதாவது ஏறத்தாழ இங்குள்ளதைப் போலவே இருக்கிறது என்று அவர் கூறினார். இருமுறை அவர் சென்று கொண்டிருந்த வாகனத்தை ஒரு விவசாயி பனியை விட்டு வெளியே தன்னுடைய இழுவை எந்திர வாகனமான டிராக்டர் மூலம் எடுத்து வந்து மலையின் மேல் விட்டிருக்கிறார். So I thought, well, if it's just 2 or 3 inches, we won't mind that. As long as it's like that, but the roads are passable, everybody's going on. எனவே நல்லது, பனிக்கட்டு 2 அல்லது 3 அங்குலங்கள் உயர இருக்குமானால் அதேபோல் இருக்கும் அளவும் நாங்கள் அதை பொருட்படுத்த மாட்டோம் என்று எண்ணினேன். ஆனால் சாலைகள், வாகனங்கள் கடந்து செல்லத்தக்கதாகத்தான் உள்ளன. யாவரும் பிரயாணம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். Now, of course, tonight is the night where we hear from a variety of ministers, different ones who come in, and they'll probably be coming all along through the different parts tonight up till midnight. I think they set and watch if for the New Year's to go come in and the old one to go out. And usually they call around the altar and pray and make their vows to God and renew their vows. இப்பொழுது நிச்சயமாக இந்த இரவானது வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிற பல்வேறு ஊழியக்காரர்கள் மூலமாக நாம் பிரசங்கம் கேட்கக்கூடியதான இரவாக இருக்கிறது. இன்றிரவில் வெவ்வேறு பாகங்களில் இருந்தும் ஒருவேளை நடுஇரவு வரையிலும் வந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அமர்ந்திருந்து பழைய ஆண்டு கடந்து போகவும் புத்தாண்டு வருவதையும் கவனித்துக் கொண்டிருப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன். வழக்கமாக அவர்கள் பீடத்தண்டையில் கூடி வந்து ஜெபித்து தேவனுக்கென்று தங்களுடைய புதிய உறுதிமொழிகளை செய்து ஏற்கனவே செய்த தங்களுடைய உறுதிமொழிகளை புதுப்பித்துக் கொள்வார்கள். I told Brother Neville, and I called him to see if he was coming. I said, if he didn't come, I'd try to carry on the best that I could, and then if he couldn't get here in the morning, why, I'd continue on to do all that I could while he wasn't here. நான் சகோதரன் நெவில் அவர்களிடத்தில் கூறினேன். அவர் வருகிறாரா என்பதை பற்றி அறிவதற்காக நான் அவரை தொலைபேசியின் மூலம் அழைத்து பேசினேன். அவர் வராவிடில் என்னால் முடிந்த அளவு சிறப்பான அளவுக்கு தொடர்ந்து ஆராதனையை நடத்தி செல்வேன். பின்பு காலையிலும் அவரால் வர இயலாமற் போனால் அவர் இல்லாத வேளையில் நான் முடிந்தவரை நல்ல முறையில் தொடர்ந்து நடத்தி செல்வேன் என்று நான் கூறினேன். இன்றிரவில் 15 நிமிட நேரத்திற்கு மட்டுமே உள்ள ஒரு செய்தியை அளிக்க நான் முயற்சி செய்ய போகிறதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நான் அவரிடத்தில் கூறினேன். இங்கே உட்கார்ந்து காத்துக் கொண்டிருக்கிற இன்னும் பல்வேறு ஊழியக்காரர்களை நாம் காண்கிறோம். So I will start and just continue on in this book of Revelation. Just go right on down, pick up the 4th chapter now, start off. If we don't get through with it this time, the next time we'll continue on, then go to the 5th and 6th, and just as we can, the Lord help us to get through it. எனவே நான் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலிருந்து தொடர்ந்து பிரசங்கிக்கும்படி 4ஆம் அதிகாரத்தை இப்பொழுது எடுத்துக்கொண்டு ஆரம்பிப்பேன் என்று எண்ணினேன். இந்த முறை நாம் இதை முழுவதும் பார்க்க முடியவில்லை என்றால் அடுத்த முறை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அதன் பிறகு நாம் 5ஆம் அதிகாரத்திற்கும் பின்பு 6ஆம் அதிகாரத்திற்கும் பின்பு இன்னும் நம்மால் முடிந்த வரையிலும் செல்வோம். அவைகளினூடாக சென்று பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. I want to say before we start that there was had a visit a while ago from Brother Drummond Toms and his wife. This is her mother and father sitting here tonight, and they're just returned from Africa, where they've been having great soul-saving services and divine healing services. நாம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒரு காரியத்தை குறிப்பிட விரும்புகிறேன். சற்று நேரத்திற்கு முன்பாக சகோதரன் ட்ரமான் தாமஸ் அவர்களும் அவரது மனைவியும் வருகை புரிந்திருக்கிறார்கள். இங்கே இன்றிரவில் அச்சகோதரியின் தாயும் தந்தையும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுதுதான் ஆப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வந்திருக்கிறார்கள். அங்கே அவர்கள் மகத்தான ஆத்தும ஆதாய கூட்டங்களையும் தெய்வீக சுகமளித்தல் ஆராதனைகளையும் நடத்திவிட்டு வந்திருக்கிறார்கள். This little lady took her, I believe, her grandmother's place the other day and having a jail service, and sinners come to the Lord and everything. It's just wonderful how God's using that young couple. They're here now in America for a while to do some evangelism. இந்த இளம் பெண்மணி தன்னுடைய பாட்டியின் ஸ்தானத்தை அன்று நாளில் எடுத்துக்கொண்டு சிறைகளிலே கூட்டங்கள் நடத்தி வந்தாள். பாவிகள் கத்தரிடத்திற்கு வந்தார்கள். அந்த இளம் தம்பதியினரை தேவன் எவ்வாறு நடத்தி வருகிறார் என்பது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. அவர்களோ இப்பொழுது அமெரிக்காவில் சிறிது காலம் சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தம் இருக்கிறார்கள். If any of you pastors, I want to write Brother Grumman, I get that name all mixed up.
Why couldn't he just tuck a good English name and forgot about it? Let's just give him a number. What do you say? I can't get that. No. மேய்ப்பர்கள் யாராவது விரும்பினால் நான் சகோதரன் ட்ரமாண்டுக்கு எழுத விரும்புகிறேன். ட்ரமான். இப்பொழுது நான் அந்த பெயரை சற்று குழப்பி சொல்லிவிட்டேன். ஏன்? அவர் ஒரு ஆங்கில பெயரை தரித்துக் கொண்டு அந்த பெயரை மறந்துவிடக் கூடாதா? நாம் அவருக்கு ஒரு எண்ணை கொடுப்போம். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்றால் எனக்கு சரியாக புரியவில்லை. I don't think half of us can get it. Drummond, I think, is the right way you pronounce it. And Sister Charlotte, if any of you like to have them, I'd sure like to hear them get in your church. நம்மில் பாதி பேருக்கு அந்த பெயர் வாயிலேயே வராது என்று நான் நினைக்கிறேன். ட்ரமான், அதுதான் சரியான உச்சரிப்பு என்று நான் எண்ணுகிறேன். மற்றும் சகோதரி சார்லட் அவர்கள், உங்களில் யாராவது விரும்பினால் நீங்கள் அவர்களை உங்கள் சபையில் அழைத்து பிரசங்கிக்க கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Lady, Sister Charlotte, she's just a kid. She's given testimony up there a while ago to me to the experience they had in Africa, and I tell you, it brought old times back again. Sound like speaking Afrikaans, and so the battle is on down there as well as it is here. அந்த பெண்மணி, இந்த சகோதரி சார்லட், அவள் ஒரு சிறுமி. அவள் சற்று முன்னதாக மேடாவிடம் ஆப்பிரிக்காவில் அவளுக்கு கிடைத்த அனுபவங்களை பற்றி சாட்சியாக கூறிக்கொண்டிருந்தாள். பில்லி, அது முன்காலங்களை மீண்டும் நினைவுபடுத்தியது. அது ஆப்பிரிக்க மொழியை பேசியது போல் இருந்தது. எனவே அங்கேயும் இங்குள்ளது போன்றே போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. And Sister Charlotte for a campaign in their church. If you would, you just call Brother Tony Zabel there at Melrose 73945. யாராவது சகோதரன் ட்ரமாண்ட் அவர்களையும் அவரது மனைவி சார்லட்டையும் தங்கள் சபையில் விசேஷித்த கூட்டங்களுக்காக அழைக்க விரும்பினால் நீங்கள் சகோதரன் டோனி சேபிள் அவர்களுக்கு எமெல்ரோஸ் 73945 அழைத்து தெரியப்படுத்துங்கள். If you'd like to put it down, some of you ministers, I certainly recommend Brother, for he's a good preacher, a sincere boy that really needs to get started out. And he's fearless, good boy. I like him very much. ஊழியக்காரராகிய நீங்கள் யாராவது அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் அப்படியே செய்யுங்கள். நான் நிச்சயமாகவே இச்சகோதரனை உங்களுக்கு சிபாரிசு செய்கிறேன். ஏனெனில் அவர் ஒரு நல்ல பிரசங்கியார் ஆவார். அவர் ஒரு உத்தமமான இளைஞர். அவருக்கு உற்சாகமூட்டி நல்ல ஆரம்பத்தை கொடுப்பது அவருக்கு அவசியமாயிருக்கிறது. அவர் அஞ்சாமை கொண்ட ஒரு நல்ல வாலிபர். எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும். Now remember, Melrose 73945. And I'll leave this little card here, that's their card, and if you happen to not be able to put the number down, well, you can come pick it up anytime after the intermission between the different services tonight, and get their number and call them if you'd like to have them in some of your churches for a meeting, or someone that you know that would like to have them, because they're just crusading across America. இப்பொழுது நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். எமெல்ரோஸ் எண் 73945. இங்கே அவர்களுடைய முகவரி அச்சிடப்பட்ட சிறு அட்டையை நான் வைக்க உள்ளேன். இந்த எண்ணை குறித்துக் கொள்ள உங்களுக்கு இயலாமற் போனால் இன்றிரவில் வெவ்வேறு ஆராதனைகளுக்கு இடையில் வரும் இடைவெளி நேரத்தில் நீங்கள் இங்கு வந்து அந்த அட்டையை எடுத்து குறித்துக் கொள்ளலாம். அவர்களுடைய எண்ணை குறித்துக் கொண்டு அவர்களை தொலைபேசியில் அழைத்து உங்களுடைய சபைகளில் ஒரு கூட்டத்திற்காக அவர்களை அழைக்க விரும்பினால் அதை தெரியப்படுத்தலாம். அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது அவர்களை அழைக்க விரும்புவார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்களும் தெரியப்படுத்தலாம். ஏனென்றால் அவர்கள் அமெரிக்கா எங்கிலும் ஊழியம் செய்து கொண்டு வருகின்றனர். Isn't that something? Africa has to send missionaries over here to America. This is the place they're needed. Right here, worse than it is over there. அது குறிப்பிடத்தக்கதாக இருக்கவில்லையா? ஆப்பிரிக்கா தேசமானது இங்கே அமெரிக்காவுக்கு மிஷனரிகளை அனுப்ப வேண்டிய நிலையில் உள்ளது. இத்தேசம் ஆப்பிரிக்காவை விட மோசமடைந்து விட்டபடியால் இங்கேதான் அவர்கள் தேவையாயிருக்கின்றனர். So, how many is glad and happy the Lord spared you through another year, and here we are coming up to the end of the road, and pray that God will forgive us of all of our sins and our shortcomings. எனவே எத்தனை பேர் இன்னொரு ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாத்தார் என்பதற்காக சந்தோஷமாயிருக்கிறீர்கள்? இங்கே நாம் தானே பாதையின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். தேவன் தாமே நம்முடைய எல்லா பாவங்களையும் குறைகளையும் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். I want to say this before I start. I wish to each one of you all the most successful and blissful and healthy New Year's that I can wish to you. God be with you. இதோ இந்த காரியத்தை நான் இப்பொழுது பிரசங்கிக்க தொடங்கும் முன்னர் கூற விரும்புகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும்
மிகவும் வெற்றிகரமான, ஆசீர்வாதமான, ஆரோக்கியமான ஆண்டாக இப்புத்தாண்டு அமைய வேண்டும் என்றே நான் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களோடு இருப்பாராக. May you grow both physically, spiritually, financially, and materially, everything that God can bring upon you. I pray that He'll do it. நீங்கள் தாமே சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பண காரியங்களிலும் பொருள் ரீதியாகவும் வளருவீர்களாக. உங்கள் மேல் தேவன் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கொண்டு வரும்படி நான் ஜெபிக்கிறேன். I'm facing a new year myself. God only knows what lays in the future. And our decisions has to be made right away. We got all of our stuff for the gym up there. Got it ready now for the invitations and things from internationally, worldwide, to see where the Lord will lead us. இப்பொழுது நானும் கூட ஒரு புதிய ஆண்டை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். எதிர்வரும் காலத்தில் என்ன உள்ளது என்பதை தேவன் மாத்திரமே அறிவார். இப்பொழுதுதானே நம்முடைய தீர்மானங்களை எல்லாம் நாம் செய்தாக வேண்டும். நாம் நம்முடைய எல்லா பணிகளையும் பெற்றுள்ளோம். சகோதரன் ஜிம் உலகளாவிய சர்வதேச அளவிலிருந்து வரும் அழைப்புகளுக்காக கர்த்தர் நம்மை எங்கே நடத்துவார் என்பதை பார்த்துக் கொண்டு அதற்காக எல்லா விதத்திலும் களத்தில் நிற்பதற்கான ஆயத்தங்கள் ஆயத்தமாக உள்ளன. And I certainly solicit the prayers of you people to pray with all your heart that God will never let me be misled. If anything, I want to be sincere and never be misled. And now, I've had a good year. நான் தவறாக நடந்து விடாதபடிக்கு தடுத்தாட்கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்யும்படி நீங்கள் முழு இருதயத்தோடு ஜெபிப்பதற்காக உங்கள் ஜெபங்களை நான் நிச்சயமாக நாடுகிறேன். எந்த ஒரு விஷயத்திலும் நான் விரும்புவதெல்லாம் உத்தமமாய் இருக்க வேண்டுவதையும் ஒருபோதும் தவறாக வழிநடத்தப்பட்டு விடாதபடி இருக்கவும் தான். இப்பொழுது எனக்கு ஒரு நல்ல ஆண்டு உண்டாயிருந்தது. Many times people misunderstand. And when they say, Brother Abraham, you don't go to the places like you used to, and like these other ministers do, and have all the... I learned one thing, that learning a lesson from our Bible and from our Lord, that Jesus was not a showman. அநேக சமயங்களில் ஜனங்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். எனவே அவர்கள் சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் முன்பு அடக்கமாக போகிற இடங்களுக்கெல்லாம் மற்ற ஊழியக்காரர்கள் செய்வது போல நீங்கள் போகிறதில்லையே என்று கூறுகிறார்கள். ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். நான் வேதத்திலிருந்தும் நமது கர்த்தரிடத்திலிருந்தும் கற்றுக்கொண்ட பாடமானது இயேசுவானவர் தன்னை யாவரும் காண்பதற்குரிய காட்சி பொருளாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்பதுதான். He lacked that. He didn't have showmanship. He wasn't a showman at all. And I don't believe that his disciples are showmen. Never did they ever make themselves showmen. அந்த விஷயத்தில் அவர் குறைவுபட்டார். அவரிடத்தில் யாவரும் தன்னை காட்சியாக காண வேண்டும் என்ற தன்மையை கொண்டிருக்கவில்லை. பாருங்கள், அவர் ஒரு காட்சி பொருளாக காட்டுபவராய் இருக்கவில்லை. அவருடைய சீஷர்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கவில்லை என்றே நான் நம்புகிறேன். ஒருபொழுதும் அவர்கள் தங்களை காட்சி பொருளாக, காட்சிக்குரிய மனிதர்களாக ஆக்கிக் கொள்ளவில்லை. That's where I think we miss the boat a lot today. Maybe it's just my own idea. That when we have to make a big blow about everything, I think it looks like it's more of a show than it is the sacredness. அங்கேதான் நம்மில் அநேகர் இன்றைக்கு படகை தவற விட்டு விட்டோம். ஒருவேளை இது என்னுடைய சொந்த அபிப்பிராயமாக இருக்கக்கூடும். நாம் யாவற்றையும் பற்றி பெரிதாக தம்பட்டமடித்துக் கொள்கிறோம். ஏன் என்பதை நீங்களே அறிவீர்கள். அது பரிசுத்தமானதாய் இருப்பதை விட பெரிதாக, காட்சிக்குரியதாக தம்பட்டமடித்துக் கொள்வதாகவே இருக்கிறது என்று நான் அதை கருதுகிறேன். Did you notice in the coming of the Lord, those who really received Him was Simeon? Nobody never heard nothing about him, but he's looking for the Lord. Blind Anna in the temple, John the Baptist in the wilderness. கர்த்தருடைய முதலாம் வருகையில் அவரை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டவர்களை கவனித்து பார்த்தீர்களா? அதில் சிமியோனும் ஒருவன். அவன் கர்த்தருடைய வருகைக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தான். ஒருவரும் அவனை குறித்து ஒன்றும் கேள்விப்பட்டிருக்கவே இல்லை. ஆலயத்தில் இருந்த குருடான அன்னாள், வனாந்திரத்தில் இருந்த யோவான் சானகன் ஆகியோரே ஆகும். And those, John went in the wilderness at 9 years old, never appeared again till he was 30 in the wilderness. And man like that who secretly believed and kept humble, they was looking for the coming of the Lord. Amen. யோவான் சானகன் தனக்கு 9 வயதான போது வனாந்திரத்துக்குள் சென்றுவிட்டு அவன் 30 வயதாகும் வரையிலும் மீண்டும் வெளியே தோன்றவே இல்லை. அது வரையிலும் அவன் வனாந்திரத்திலே இருந்து வந்தான்.
அந்த விதமான மனிதர் ரகசியமாக விசுவாசித்து தாழ்மையாக இருந்து கொண்டு கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தார்கள். And they never did blow their meetings up and have to put it on great signs, the hour, the time, and telecast and everything. That's all right to those who want to do it that way, but to me that doesn't seem Christ-like. அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய கூட்டங்களை பற்றி பெரிதாக தம்பட்டம் அடித்துக் கொண்டு அதை பற்றி பெரிய விளம்பரங்களை செய்து இந்த மணி நேரம் இந்த மணி வேளை என்றெல்லாம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கவில்லை. அந்த விதமாக செய்திட விரும்புவவர்களுக்கு அதெல்லாம் சரிதான். ஆனால் எனக்கோ அது கிறிஸ்துவுக்கேற்ற செய்கையாக தென்படவில்லை. I know one time his brother told him, said, you do these miracles and things, why don't you go up here to Jerusalem? And we're going up to the Feast of Passover. Call out Caiaphas, the high priest, and all those, and let them know. Do it before them like that they might see your works. அவருடைய சகோதரர்கள் அவரிடம் ஒரு சமயம் கூறியதை நான் அறிவேன். அவர்கள் அவரிடத்தில், நீர் இந்த அற்புத அடையாளங்களை செய்கிறீர், நீர் ஏன் எருசலேமுக்கு போய் வெளியரங்கமாய் அவைகளை செய்யக்கூடாது? நாங்கள் பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு போகிறோம். நீரும் அங்கே வந்து பிரதான ஆசாரியனான காய்பாவை அழைத்து மற்றும் அவரை சேர்ந்தவர்களையும் வரவழைத்து அங்கே அவர்களுக்கு முன்பாக இவைகளெல்லாம் ஏன் செய்யக்கூடாது? அவர்களும் அறிந்து கொள்ளட்டுமே. அவர்களுக்கு முன்பாக இவைகளை செய்யும். அப்பொழுது அவர்களும் உம்முடைய கிரியைகளை அறிந்து கொள்வார்களே. See, what are you fooling with? A bunch of fishermen and so forth down on the river, and that low class of people. Won't you get up here and let the world see it? See? Jesus said, your hour is always, mine hour has not come. இப்பொழுது பாரும், நீரோ ஒரு கூட்டம் இளைஞர்களோடும் மற்றும் இன்ன பிற மக்களோடும் ஆற்றங்கரையில் உமது நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறீரே. அவர்கள் எல்லோரும் கீழ்த்தரமான மக்களாயிற்று. நீர் ஏன் அங்கே போய் இவைகளை செய்யக்கூடாது? உலகம் அதை பார்க்கட்டுமே என்றார்கள். இயேசுவோ, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது என்று கூறினார். புரிகிறதா? John was one time, John the Baptist, the scripture spoke of him coming and said when he come that, well, Isaiah said about 712 years before he was born, there'd be a voice of one crying in the wilderness. யோவான் ஒரு சமயம், அதாவது யோவான் ஸ்நானகன் அவனது வருகையை குறித்து வேதவாக்கியங்கள் முன்னுரைத்துள்ளன. அவன் வரும்பொழுது, ஏன் ஏசாயா கூட யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு 712 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று முன்னுரைத்துரைக்கிறான். And said all the mountains skip like little rams, all the leaves clap their hands. The high places was made low and the low places was made high. Such prophecies as that. மலைகள் எல்லாம் ஆட்டுக்குட்டிகளைப் போல துள்ளியது, இலைகள் எல்லாம் கை கொட்டின, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு என்று ஏசாயா கூறியுள்ளான். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கூறப்பட்டுள்ளன. What do you think ministers of that day, when they picked that up, they must have said, my, when that great prophet comes, everybody will know him. God will just spread back the canopies of the sky, the corners of heaven will roar down, a chariot of fire will move down, angelic band escort him to the earth. அந்த நாட்களின் ஊழியக்காரர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? இத்தீர்க்க தரிசன வாக்கியங்களை படித்த மக்கள் இவ்வாறு கூறியிருக்க கூடும். என்னே, அந்த மகத்தான தீர்க்கதரிசி வரும்பொழுது யாவரும் அவரை அறிந்து கொள்வார்கள். தேவன் ஆகாயத்தில் வரவேற்பு கம்பளம் விரித்து பரலோகத்தின் நடைகுடத்தை தேவன் முன்னுக்கு நீட்டி அதிலிருந்து அக்கினி ரதத்தை தோன்ற செய்து அதை கீழே இறங்க பண்ணி ஒரு தூதர்களின் கூட்டம் அவரை பூமிக்கு பாதுகாவலாக கொண்டு வந்து சேர்க்கும் என்று கூறியிருந்திருப்பார்கள். When he come, he was an old fuzzy-faced preacher with a piece of sheepskin wrapped around him with a piece of leather for a belt. Probably never took a bath every 3 or 4 months. Out there in the wilderness, come out standing mud knee deep, preaching, repent for the kingdom of heaven is at hand. ஆனால் அவன் வந்தபொழுது அவன் கவர்ச்சியற்ற முகத்தையுடைய பிரசங்கியாக ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு இடுப்பில் ஒரு தோல் துண்டை கச்சையாக உடுத்திக் கொண்டவனாக வந்தான். ஒருவேளை குளித்திருக்கவே மாட்டான் போலும். ஒருவேளை 3 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 4 மாதத்திற்கு ஒரு முறையோதான் குளித்திருக்க கூடும். அவன் வனாந்தரத்திலிருந்து வெளியே வந்து முழங்காலளவு சகதியாக இருந்த இடத்தில் நின்று கொண்டு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கித்தான். He never went to no cities. If anybody wanted to hear him, he come out to Jordan to hear him. Didn't want to. What did he do? He shook the nation. He shook the world. அவன் ஒருபோதும் பெருநகரங்களுக்கு செல்லவே இல்லை. யாராவது அவன் பிரசங்கத்தை கேட்க விரும்பினால் அதை கேட்க விரும்புகிறவர்கள் அதற்காக அவர்கள் யோர்தான் நதிக்கரைக்குத்தான் வர வேண்டும். அவன் என்ன செய்தான்? அவன் தேசத்தை அசைத்தான். அவன் உலகை அசைத்தான். There's a shaking going on that people don't know nothing about. When Jesus come, he never represented himself among the big hives.
He come to His own. He come to those who were looking for Him. There's where the shaking comes. அங்கே ஏற்பட்டுக் கொண்டிருந்த ஒரு அசைவை குறித்து மக்களோ ஒன்றுமே அறியாதிருந்தனர். இயேசு வந்தபொழுது அவர் ஒருபொழுதும் பெரும்புள்ளிகள் நடுவில் தன்னை காண்பித்துக் கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானவரிடத்திற்கே வந்தார். அவர் வருகையை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தவரிடம் மட்டுமே வந்தார். அங்கேதான் அசைவு வருகிறது. That's what He does today. The Holy Spirit comes to those who God has called. There's a great shaking amongst the elect. Great powerful thing going on, but the world knows nothing of it. இன்றைக்கும் அவர் அதைத்தான் செய்கிறார். தேவனால் அழைக்கப்பட்டவர்களிடம்தான் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நடுவில் மகத்தானது ஒரு அசைவானது உண்டாயிருக்கிறது. மகத்தான வல்லமையான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உலகமோ அதை பற்றி ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. They think all this big flowery stuff and worldwide broadcast and televisions and $1,000,000 buildings and everything, that's the things that's great. That's foolish to the sight of God. அவர்கள் இந்த எல்லா விதமான பெரிய சொல்வளமான நயமுள்ளதான காரியங்களை பற்றியே சிந்திக்கிறார்கள். உலகளாவிய வானொலி, தொலைக்காட்சி, ஒலிபரப்புகளும் பல கோடி டாலர்கள் மதிப்புள்ள கட்டிடங்கள் மற்றும் இந்த விதமான காரியங்களை அவர்கள் பெரிதாக எண்ணுகிறார்கள். அவை தேவனுடைய பார்வையில் மதியீனமாக இருக்கின்றன. God don't look at big things. What man calls foolish, God calls great, and what man calls great, God calls foolish. It pleased Him through the foolishness of preaching to save those which were lost. தேவன் இவ்வாறான பெரிய காரியங்களை பார்க்கிறதில்லை. மனிதன் எதை மதியீனம் என்று அழைக்கிறானோ அதை தேவன் மகத்தானது என்று அழைக்கிறார். மனிதன் எதை மகத்தானது என்று அழைக்கிறானோ தேவன் அதை மதியீனம் என்று அழைக்கிறார். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே இழக்கப்பட்டவர்களை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. Now, John, what do you think it says? An old fanatic out there, old fuzzy-faced-looking fellow, come out of the wilderness with a sheepskin wrapped around him, and why, he stands in mud barefooted out there on the side of the Jordan and carrying on out there. Who ever heard of such a thing? இப்பொழுது யோவானை பற்றி அவர்கள் என்ன கூறியிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அங்கே ஒரு மதவெறியன் இருக்கிறான். கவர்ச்சியற்ற முகத்தோற்றம் கொண்ட நபராய் காணப்படுகிறான். ஒரு ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு வனாந்திரத்திலிருந்து வெளியே வந்துள்ளான். ஏன்? அவன் சேற்றில் நின்று கொண்டு வெறுங்காலோடு அங்கே யோர்தானின் கரையில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். யாராவது அவன் பேசுவதை போய் கேட்பார்களா என்று சொல்லி இருப்பார்கள். When Jesus come, a Messiah born over there in a stable over a pile of straw and the cattle lowing around, and you mean with a mother illegitimate as his father, the mother was to be mother before he was even wed, when he's born out of holy wedlock. இயேசு வந்தபொழுது ஒரு மேசியா மாட்டுத் தொழுவத்தில் வைக்கோல் குவியல் மேல் மாடுகள் படுத்துக் கொண்டிருக்கும் இடத்தில் பிறந்திருக்கிறாரா? முறைகேடான ஒரு தாயாரா அவருக்கு உண்டு என்று கூறுகிறாய்? அவரது தாயும் தந்தையும் விவாகம் செய்து கொள்ளும் முன்பே அவள் தாயாகி விட்டாளே. அவர் முறைகேடாக பிறந்தாரே. That fella, oh my, see, but it was great. They just didn't know it. See, they didn't know it. And so is the gospel today great. The gospel shaking like it's never shook before. Amen. But it's shaking in the remnant. That's right. Fixing them ready. அந்த நபரா என்றெல்லாம் கேட்டிருப்பார்கள். ஓ, என்னே பார்த்தீர்களா? ஆனால் அவரோ மகத்தானவராக இருந்தார். ஆனால் அவர்களோ அதை அறியவில்லை. புரிகிறதா? அவர்களோ அவரை அறியவில்லை. அதே போல்தான் இன்றைய சுவிசேஷமும் மகத்தானதாக இருக்கிறது. சுவிசேஷமானது இதற்கு முன்பு நடந்திராதபடி அந்த விதமான அசைவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது மீதியாய் இருப்பவரிடத்தில் அசைவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அது உண்மை. அது அவர்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. He came to his own received not. He told his disciples, don't go in the ways of the Gentiles, but go rather to the lost sheep of Israel. And as you go, he that receives you receives me. அவர் தனக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சீஷர்களிடம், புறஜாதியாரிடத்தில் போகாதிருங்கள், காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே போங்கள். நீங்கள் போகையில் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். When you go into a city and won't receive you, shake the dust from your feet and walk away. And verily I say unto you, be more tolerable for Sodom and Gomorrah in the day of the judgment. It will be for that city. ஒரு பட்டணத்திற்கு நீங்கள் போகையில் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிடில் உங்கள் பாதங்களில் உள்ள தூசியை உதறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா பட்டணத்துக்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். And every one of those cities that refused those men are laying in ashes today. Everyone that did receive him is still standing as a spire. That's right. See, அந்த மனிதர்களை ஏற்றுக்கொள்ளாத நகரங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு சாம்பலாய் கிடக்கின்றன. அவர்களை ஏற்றுக்கொண்டவைகள் ஒவ்வொன்றும் ஒரு சிகரத்தைப் போல் இன்னும்
நிலைத்து நின்று கொண்டிருக்கின்றன. அது உண்மையே. பாருங்கள். Takes a long time to answer, but God answers. Don't worry. I don't get started on that. I never get into Revelation. Oh. அவர் பதிலளிப்பதற்கு நீண்ட காலம் பிடிக்கிறது. ஆனால் தேவன் எப்படியும் பதிலளிக்கிறார். கவலைப்பட வேண்டாம். நான் இன்னமும் அந்த ஒன்றை ஆரம்பிக்கவே இல்லை. நான் ஒருபோதும் வெளிப்படுத்தின விசேஷத்திற்குள் போகவே மாட்டேன் என்பது போல் உள்ளது. I want to see him, look upon his face, there to sing forever of his saving grace. On the streets of glory, let me lift my voice. When tears all pass and home at last, ever to rejoice. நான் அவரை கண்டு அவரது முகத்தை நோக்கிட வாஞ்சிக்கிறேன். அங்கே அவரது ரட்சிப்பின் கிருபையை பற்றி என்றென்றும் பாடுவேன். மகிமையின் வீதிகளில் நான் என்னுடைய சத்தத்தை உயர்த்திடட்டும். அப்பொழுது கவலைகள் யாவும் தீரும்போது பரம வீட்டில் நீடித்திருந்து என்னென்றுமாய் மகிழ்வேன். Let's bow our heads just a moment. Would you like to stand before you do it? I think the Bible said when you stand praying, forgive. How many has a request? We'd just like to just let it be known by a lifted hand. Remember, God sees it. He knows all about it. நான் அதை விரும்புகிறேன். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நீங்கள் அதை செய்வதற்கு முன்பாக எழும்பி நிற்க விரும்புகிறீர்களா? நான் நினைக்கிறேன், அதாவது வேதம் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது மன்னியுங்கள் என்று உரைத்துள்ளது. இங்கே எத்தனை பேர்களுக்கு ஒரு ஜெப விண்ணப்பம் உள்ளதோ நீங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுவதன் மூலம் அதை தெரியப்படுத்துவீர்களா? தேவன் பார்க்கிறார். அவரது என்ன என்பதை பற்றி யாவையும் அறிவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். Our Heavenly Father, we are approaching Thy divine holiness in the name of the Lord Jesus, that all-sufficient name that was given here among man, that even the families in heaven and earth is all named Jesus. எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய தெய்வீக பரிசுத்தத்தை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அணுகிக் கொண்டிருக்கிறோம். இயேசு என்ற நாமம் சகலத்திலும் போதுமானதாக இங்கே மனிதர்களுக்குள் அளிக்கப்பட்டு பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள குடும்பங்களுக்கு அந்நாமமே சூடப்பட்டுள்ளது. And we pray, Lord, that you'll receive our thanksgiving. First to begin this dying year as we're issuing it out tonight in service. Issuing it out, giving praise, studying thy word, and knowing what thus saith the Lord means. கர்த்தாவே, எங்களுடைய நன்றி செலுத்துதலை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவதாக துவக்கமாக நாங்கள் இன்றிரவு ஆராதனையில் உமக்கு துதி செலுத்திக் கொண்டும் உம்முடைய வார்த்தையை ஆராய்ந்து கொண்டும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதின் அர்த்தத்தை அறிந்து கொண்டும் இப்படியாக இந்த மரித்துக் கொண்டிருக்கும் ஆண்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறோம். How many things could we put down on a paper to be thankful for? The little narrow escapes that we've had this year, where Satan would have smothered our life out, but you're not through with us yet. நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருப்பதற்குரிய எத்தனையோ காரியங்களை எங்களால் தாளில் எழுதிட முடியுமே. சிறு சிறு ஆபத்துக்களில் நாங்கள் தப்பியது போன்ற காரியங்கள் இந்த கடந்து செல்லும் ஆண்டில் எங்களுக்கு இருந்தன. நீர் மாத்திரம் எங்களோடு இருந்திராவிடில் சாத்தான் அவ்வேளைகளில் எங்கள் ஜீவனை திக்குமுக்காட செய்து அழித்திருப்பான். So we're still continuing on. We believe, Lord, that we're only born and raised in this world to honor and glorify Thee. இதனால்தான் எங்களால் தொடர்ந்து சென்று கொண்டிருக்க முடிகிறது. கர்த்தாவே, நாங்கள் இவ்வுலகில் பிறந்து வளர்க்கப்பட்டதெல்லாம் உம்மை கனம் பண்ணவும் மகிமைப்படுத்தவும் மாத்திரமே என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். And we pray, Father, you forgive us for every trespass and every mistake that we've made down along the journey. Let us forget our mistakes tonight as we confess them, bearing them in the sea of forgetfulness. In the name of the Lord Jesus, never to dig them up again, but now press towards this mark, to that perfect man, Christ Jesus. பிதாவே, எங்கள் வாழ்க்கை பயணத்தின் நெடுக நாங்கள் செய்துள்ள ஒவ்வொரு மீறுதல்களையும் ஒவ்வொரு பிழையையும் நீர் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிழைகளை நாங்கள் அறிக்கையிடும்போது அவைகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மறதிக்கடலில் மீண்டும் ஒருபோதும் தோண்டி எடுக்கக்கூடாதபடி புதைக்கப்பட்டு நாங்கள் அவைகளை மறந்து இப்பொழுது பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக பரிபூர்ண மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவாகிய இலக்கை நோக்கி நாங்கள் தொடருவோமாக. Grant it tonight, Father, as your servants speak, each of them, may you anoint them with the Spirit of life, and may they preach like never before, and bring the messages into the church tonight. பிதாவே, இதை இன்றிரவே எங்களுக்கு செய்தருளும். உம்முடைய ஊழியக்காரர்கள் பேசும்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஜீவ ஆவியால் அபிஷேகிக்க அவர்கள் இதுவரையிலும்
பிரசங்கித்திராத வண்ணம் இன்றிரவில் சபையில் செய்திகளை கொண்டு வந்து பிரசங்கிப்பார்களாக. And we gathered here under this little roof that we're grateful for it, Lord. We're thankful to have a warm fire to sit by, for a roof over our head. That's all necessary. For our treasures are not in this world. It's in the world that is to come. இச்சிறிய கூரையின் கீழாக நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, அதற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நாங்கள் இங்கே அமர்வதற்காக எங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிற அனலுண்டாக்கும் அக்கினி உண்டாயிருப்பதற்காகவும் எங்கள் தலைக்கு மேல் அமைந்திருக்கிற கூரைக்காகவும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். எங்களுடைய பொக்கிஷங்கள் இவ்வுலகில் இல்லை, வரப்போகிற உலகில் அவைகள் இருக்கின்றன. God, we are laying up there where we believe that thieves can't break in and rob and moth does not corrupt it, for our treasures are eternal life. Amen. And we pray, Father, that you'll let us cherish that all the days of our life. தேவனே, அவைகளை நாங்கள் அங்கேதான் சேர்த்து வைத்திருக்கிறோம். அங்கே திருடன் கன்னமிட்டு திருடுவதில்லை, பூச்சி அவைகளை அரிக்கிறதும் இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் நித்திய ஜீவனாயிருக்கிறது. பிதாவே, எங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் அவைகளை நாங்கள் போற்றி பேணும்படி நீர் அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Make us fit servants. Take all evil out of us, Lord. All the past. May all roots of malice and all bitterness be taken from our lives, that we might be humble and sweet before Him. Grant it, Lord. Let us have the greatest year we've ever had yet, this coming year. Grant it. தகுதியுள்ள ஊழியக்காரர்களாக எங்களை ஆக்கியருளும். கர்த்தாவே, கடந்த காலத்தில் எங்களிடத்தில் இருந்த எல்லா பொல்லாங்கையும் எடுத்து போடும். நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்மையுள்ளவர்களாயும் இனிமையுள்ளவர்களாயும் இருக்கும்படியாக எங்கள் ஜீவியத்தை விட்டு எல்லா பகைமை, எல்லா கசப்புணர்ச்சி என்ற வேர்களையும் அகற்றியருளும். கர்த்தாவே, இதை அளித்தருளும். கர்த்தாவே, வரப்போகும் ஆண்டு இதுவரையிலும் இருந்த ஆண்டுகளை விட மேலாக மகத்தானதாக எங்களுக்கு இருக்கட்டும். அதை அளித்தருளும். Give us now tonight of thy word as we wait further for thy messages. In Jesus' name we pray. Amen. Be seated. மேற்கொண்டு உம்முடைய செய்திகளுக்காக நாங்கள் காத்திருக்கையில் இன்றிரவில் உம்முடைய வார்த்தை இப்பொழுது எங்களுக்கு தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். நீங்கள் அமரலாம். It's kind of hard for me to see that clock around there, and I don't want to keep my brethren waiting, so I'll try to hurry as fast as possible and get this part out. இப்பொழுது இங்கு இருந்து கொண்டு அங்குள்ள அந்த கடிகாரத்தை பார்ப்பது கடினமாய் எனக்கு உள்ளது. நான் என்னுடைய சகோதரர்களை காத்திருக்க வைக்க விரும்பவில்லை. எனவே நான் ஆராதனையின் இந்த பாகத்தை முடிந்த அளவு விரைவாக முடிக்க முயற்சிப்பேன். And maybe if we do not finish up, then tomorrow morning we will try to maybe continue on if the Lord willing. ஒருவேளை நம்மால் இதை முடிக்க முடியவில்லை எனில் நாளை காலை கர்த்தருக்கு சித்தமானால் இதை தொடர்ந்து பார்க்க முயற்சிப்போம். And then if Brother Neville doesn't get down or whatever, well then I'll try, the Lord willing, to be here to carry on the Sunday school service. அதன் பிறகு சகோதரன் நெவில் அவர்கள் வரவில்லை எனில் அல்லது என்னமானாலும் அப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிறு வேத பாடப்பள்ளி ஆராதனையை இங்கிருந்தே நான் தொடர்ந்து நடத்த முயற்சிப்பேன். Now, don't forget now, pray the only way, reach higher grounds. Pray the prayer of faith will bring God's blessings down. இப்போது நீங்கள் மறந்து போக வேண்டாம். உயர் ஸ்தலத்தை போய் சேர ஜெபி ஜெபி, அது ஒன்றே வழியாம். ஜெபி ஜெபி, விசுவாச ஜெபமே தேவ ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். That's the only way you'll ever do it. Let's sing it together. This New Year's now. We got plenty time. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அது ஒன்றே. நாம் அதை சேர்ந்து பாடுவோம். இது இப்பொழுது புதிய வருடத்தினுடையதாய் உள்ளது. நமக்கு ஏராளமான நேரம் இருக்கிறது. Pray the only way to reach higher ground. Pray the prayer of faith will bring God's blessings down. உயர் ஸ்தலத்தில் போய் சேர்ந்திட நாம் ஜெபிப்போம் ஜெபிப்போம், அது ஒன்றே வழியாம். ஜெபியுங்கள் ஜெபியுங்கள், விசுவாச ஜெபமே தேவ ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். So if the prayer of faith brings God's blessings down, let's continue to pray. So glad tonight we got new faces in the kingdom of God that wasn't in last year.
And I'm just continuing praying that more and more will be added all the time. And half has never yet been told what will be on the other side. Amen. எனவே விசுவாச ஜெபமே தேவ ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்றால் நாம் தொடர்ந்து ஜெபிப்போமாக. இன்றிரவு நாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் கடந்த ஆண்டில் காணாத புதியவர்கள் நமக்கு இப்பொழுது இருக்கிறார்கள். எப்பொழுதும் இன்னும் அதிகமானவர்கள் சேர்க்கப்படட்டும் என்று நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். மறுபக்கத்தில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பாதி கூட நமக்கு ஒருபோதும் கூறப்படவில்லை. Now we turn to the 4th chapter of Revelation. Does anybody need a Bible? We got some Bibles up here if you'd like to follow us. Or one of the ushers come forth. Now we just got a whole string of Bibles here. நாம் இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். யாருக்காவது ஒரு வேதாகம் தேவையா? வசனங்கள் வாசிக்கையில் நீங்கள் அதை பின்தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நாங்கள் இங்கே சில வேதாகமங்களை வைத்துள்ளோம். இப்பொழுது வாயிற்காப்போனில் ஒருவர் இங்கே வரட்டும். இங்கே நமக்கு வேதாகமங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. One of the trustees, ushers, or something come up here right away, Brother Zabel. Let one more come too, if you will. Just take both sides. And we'll go right down the aisle. And anybody that wants the Bible to follow along with us, we'll just take it right down and give them to anybody that wants them. அறங்காவலர்களில் ஒருவர் அல்லது வாயிற்காப்போர் அல்லது யாராவது ஒருவர் உடனே இங்கே வாருங்கள். சகோதரன் சேபல், இன்னும் ஒருவர் கூட வரட்டும். நீங்கள் இரு பக்கங்களிலும் கொடுக்க விரும்பினால் அப்படியே நடுவில் உள்ள நடைபாதை வழியாக கடைசி வரை செல்லலாம். யாருக்காவது ஒரு வேதாகமும் எங்களோடு வேத வசனங்களை தொடர்ந்து பார்க்க தேவைப்பட்டால் தேவைப்படுகிறவர்களுக்கு அதை கொடுங்கள். And we want you to turn now to Revelations, the 4th chapter. And if you're sitting back and want to move forward, we just got plenty of room tonight for you to move up and make yourself comfortable and just get right into the lesson and help me read it and study it as we come together. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பும்படி நாங்கள் விரும்புகிறோம். இப்பொழுது பின்னால் அமர்ந்திருக்கிறவர்கள் இங்கே முன்னால் வந்து உட்கார விரும்பினால் நீங்கள் முன்னுக்கு வந்து உட்காருவதற்காக இன்றிரவில் ஏராளமான இடம் இருக்கிறது. உங்களுக்கு வசதியானபடி உட்கார்ந்து கொள்ளுங்கள். பாடத்தில் கவனம் செலுத்துங்கள். நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் நமது பாடத்தை படித்து ஆராய எனக்கு உதவி செய்யுங்கள். Seats up here, I see a couple coming, and here's 2 seats right here. Here's one for that single one right in here, and right back in here. There's just seats up here. I guess the blowers are just kind of universal. இங்கே இருக்கைகள் உள்ளன. ஒரு தம்பதி வருவதை நான் காண்கிறேன். இந்த இடத்தில் 2 இருக்கைகள் உள்ளன. ஒருவருக்கு இங்கே ஒரு இருக்கை உள்ளது. இங்கே பின்னாலும் இருக்கைகள் உள்ளன. காற்றோட்டம் இயக்கும் கருவி எங்கும் இயக்க போதுமானபடி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். And now, how many enjoyed our lesson that we just had, the 8-day lesson on the 7 church ages? Thank you. Makes me feel good because I really got a great blessing out of them myself. 7 சபை காலங்களின் பேரிலான நமது கடந்த 8 நாட்களின் பாடத்தை எத்தனை பேர் கேட்டு மகிழ்ந்தீர்கள்? உங்களுக்கு நன்றி. அது என்னை மிகவும் அருமையாக உணரச் செய்கிறது. ஏனென்றால் நானே உண்மையாகவே மகத்தான ஆசீர்வாதத்தை அவைகளிலிருந்து பெற்றேன். Now tonight, with the 4th chapter, we're leaving off now. John had spoke to the Laodicean church age. And in this Laodicean church age, it was the most messed up church age of all the rest of them. இப்பொழுது இன்றிரவில் 4ஆம் அதிகாரத்தோடு நாம் முடித்துக் கொள்கிறோம். யோவான் லவோதிக்கியா சபை காலத்தோடு பேசியிருக்கிறான். ஏனைய சபை காலங்களை காட்டிலும் லவோதிக்கியா சபை காலம்தான் மிகவும் அதிகமாக குளறுபடி செய்கிறதாக இருக்கிறது. And we found the most pathetic thing in the last part of the Laodicean church age, Jesus standing on the outside of his own church where he had been put out, knocking at the door, trying to get back in. லவோதிக்கியா சபை காலத்தின் இறுதி பகுதியில் மிகவும் பரிதாபமான ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். அது இயேசு தமது சொந்த சபையிலிருந்து வெளியே தள்ளப்பட்டு மீண்டும் உள்ளே வர முயற்சித்து கதவை தட்டுகிறார் என்பதே ஆகும். That's sinful. I think that's about one of the most pathetic scriptures that I've ever read. Jesus outside of his own door, and his church had put him out, and he was trying to get back in to only save them. அது பாவமுள்ளதா இருக்கவில்லையா? நான் எப்போதும் வாசித்துள்ள வேத வாக்கியங்களிலேயே அதுதான் மிகவும் பரிதாபமான ஒன்றாய் உள்ளது என்று நான் கருதுகிறேன். இயேசு மீண்டும் உள்ளே நுழைய தன் சொந்த வாசலுக்கு வெளியே நிற்பதும், அவரது சொந்த சபையே அவரை வெளியே தள்ளிவிட்டிருக்கிறதும், அவர் அவர்களை ரட்சிக்க வேண்டி மீண்டும் உள்ளே பிரவேசிக்க முயன்று கொண்டிருப்பதுமே ஆகும்.
Any man that will open, let me back in my own house, I'll sup with him and he with me. Isn't that pathetic? The God of heaven put out of his own church by their creeds and denominations and the way they were doing, put him out of the church, accepted their creed. எவனாவது கதவை திறந்தால் என்னுடைய சொந்த வீட்டுக்குள் நான் மீண்டும் திரும்ப என்னை விடட்டும். நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அது துயரத்தை ஏற்படுத்துகிற காட்சியாக இருக்கவில்லையா? பரலோகத்தின் தேவனானவர் தனது சொந்த சபையாலேயே அவர்களது சமய கோட்பாடுகளினாலும் ஸ்தாபனங்களாலும் அவர்கள் செயல்படும் விதத்தினாலும் வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய சமய கோட்பாடுகளையே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். It's the very same thing as it was the day that Jesus was crucified. And that was that when they accepted Barabbas, a murderer, and crucified Jesus. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாளில் இருந்ததைப் போலவே அது இருக்கிறது. அவர்கள் ஒரு கொலைகாரனாகிய பரபாசை ஏற்றுக்கொண்டு இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களே, அதுபோல் உள்ளது. Loosed a murder among them that was proven a murder, and accept and turned down Jesus Christ, the only one who could give them life. தங்கள் மத்தியில் ஒரு கொலையாளி என்ற குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு கொலைகாரனை சுதந்திரமாக அவிழ்த்து விட்டனர். ஆனால் ஜீவனை அளிக்கக்கூடிய ஒரே ஒருவரான இயேசு கிறிஸ்துவையோ நிராகரித்தனர். That's the same thing every denomination that a Pentecostal denomination has got today. They see that those denominations die just as quick as they denominate. There never has been a one in the pages of history that ever denominated, that ever done anything but die immediately. அதே காரியத்தை தான் ஒவ்வொரு ஸ்தாபனமும், பெந்தேகோஸ்தே ஸ்தாபனமும் இன்றைக்கு கொண்டிருக்கின்றன. அவர்கள் ஸ்தாபனத்தை ஸ்தாபித்ததுமே உடனடியாக அது மரித்து விடுகிறதை அவர்கள் காண்கின்றனர். வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் அங்கே ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்ட எந்த ஒரு சபையும் உடனே மரித்ததை தவிர வேறு எதுவும் அதற்கு நடக்கவில்லை என்பதை காணலாம். All signs, wonders, and gifts left them and everything else as soon as they denominated. And instead of accepting the Lord Jesus to give them life, they went right straight back and loosed Barabbas among them again. அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்ட உடனேயே அவர்களை விட்டு அற்புதங்களும் எல்லா அடையாளங்களும் எல்லா வரங்களும் நீங்கி போயின. கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு தங்களில் ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக அவர்கள் பின்னுக்கு திரும்பி தங்கள் மத்தியில் மீண்டும் பரபாசை அவிழ்த்து விட்டனர். That's something awful. No wonder God was put right out of his church and standing knocking, the last church age, trying to get back in. அது மோசமான ஒன்றாக இருக்கவில்லையா? தேவன் தன் சபையை விட்டு வெளியே தள்ளப்பட்டிருப்பதும் அவர் வெளியே நின்று கொண்டு இக்கடைசி சபை காலத்தில் கதவை தட்டிக்கொண்டு உள்ளே பிரவேசிக்க முயன்று கொண்டிருப்பதும் வியப்பொன்றுமில்லையே. Now we find out that Revelations is blocked off in 3 parts. The first is the first 3 chapters pertains to the church, the message, the angel, to the angels of the church. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகமானது 3 பாகங்களாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். முதல் பாகமானது முதல் 3 அதிகாரங்களில் உள்ளது. அது சபையை குறித்தவையாகும். சபைகளின் தூதர்களுக்கு அளிக்கப்பட்ட செய்திகளாகும். And then she disappears right there in the 3rd chapter. Does not appear again until the 19th chapter. In the 19th chapter she returns. Between this time, God's dealing with the Jews. அவைகளுக்கு பின்பு அவள் 3ஆம் அதிகாரத்தில் மறைந்து விடுகிறாள். பின்பு 19ஆம் அதிகாரத்தில் தான் மீண்டும் தோன்றுகிற வரையிலும் இடையில் வேறெங்கும் காணப்படவில்லை. அங்கே 19ஆம் அதிகாரத்தில் தான் அவள் திரும்பி வருகிறாள். அதற்கிடைப்பட்ட காலத்தில் தேவன் யூதரோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். Then from then on is between the coming of the great city of Jerusalem and the sealing away of the people of Israel and so forth at the end time. அதன் பிறகு அப்பொழுதிலிருந்து மகத்தான புதிய எருசலேம் நகரம் வருவதற்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் முத்திரையிடப்படுவதற்கும் இடைப்பட்ட கடைசி காலமாக இருக்கிறது. Now, so tonight we leave immediately after this. John had saw on the Isle of Patmos. How many remembers how far Patmos was off of the out from the shore? How far out was it? About 30 miles. That's right. Out from the coast. எனவே இந்திரவில் நான், அதாவது இதற்கு பிறகு உடனே யோவான் பத்முத்தீவில் கண்டான். கடற்கரையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் பத்முத்தீவானது இருந்தது என்பதை எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கிறீர்கள்? எவ்வளவு தூரத்தில் அது இருந்தது? கரையிலிருந்து
30 மைல்கள் தூரத்தில் அது இருந்தது. அது உண்மையே. And how far was it around Patmos? You remember some of the geographic? About 15 miles around it. பத்முத் தீவின் சுற்றளவு எவ்வளவு தூரம்? அதன் புவியியல் அறிந்த சிலர் அதை பற்றி நினைவில் வைத்திருக்கிறீர்களா? அது 15 மைல்கள் சுற்றளவு உள்ளதாக இருந்தது. And it was used for an exile for the Romans, put prisoners out there, and John was out there for what? What did he do? Did he steal something? No. அத்தீவை ரோமானியர்கள் குற்றவாளிகளை நாடு கடத்துவதற்காக பயன்படுத்தி அங்கே சிறைக்கைதிகளை வைத்திருந்தார்கள். யோவான் அத்தீவில் எதற்காக வைக்கப்பட்டிருந்தான்? அவன் அப்படி என்ன செய்தான்? எதையாவது திருடி விட்டானா? இல்லையே. Was he put him out there because he was disturbing the people and doing something evil? No. What was he out there for? For the word of God and his testimony, for preaching the gospel. அவர்களோ அவனை எங்கே போட்டு விட்டார்கள். ஏனென்றால் அவர்களது பார்வையில் அவன் மக்களுக்கு தொந்தரவு செய்து விட்டதாகவும் ஏதோ தீமையான காரியத்தை செய்து விட்டதாகவும் கருதினார்கள். அவன் அப்படி ஏதும் செய்துவிடவில்லை. அப்படியெனில் அவன் எதற்காக அங்கே வைக்கப்பட்டிருந்தான்? தேவனுடைய வார்த்தை நிமித்தமும் தன்னுடைய சாட்சி நிமித்தமும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது நிமித்தமும் தான் அவன் அங்கே வைக்கப்பட்டிருந்தான். And can anything happen to a Christian without it's for the best? No. No. So what did God get him out there alone on the island for? Give us this book of Revelation. Amen. ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக சிறப்பானது ஒன்று சம்பவிக்க வேண்டுமெனில் இது மாதிரியான அனுபவம் இல்லாமல் அது நடக்க முடியுமா? இல்லை இல்லை இல்லை. எனவே தேவன் யோவானை தனியே அத்தீவில் போய் இருக்கும்படி செய்தது எதற்காக? இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நமக்களிப்பதற்காகத்தான். See, God just can pull the wool over the devil's eyes anytime he wants to, can't he? He just simply say, I just love him because I don't have to be smart. See? If I was smart, I'd try to forget all about it. Because I know no one could be as smart as him. பாருங்கள், தேவனால் பிசாசனுடைய கண்களை அவர் விரும்புகிற எந்த நேரத்திலும் மறைத்துவிட்டு காரியத்தை செய்ய முடியும். அவரால் முடியும் அல்லவா? அவரால் மிக எளிதாக முடியும். நான் அவரை நேசிக்கிறேன். ஏனெனில் நான் புத்திசாலியாக இருக்க தேவையில்லை. பாருங்கள், இப்பொழுது நான் புத்திசாலியாக இருப்பேன் என்றால் ஒருவேளை அதை பற்றியெல்லாம் நான் மறந்து விடுவேன். ஏனென்றால் தேவனை விட அதிபுத்திசாலி வேறு யாரும் கிடையாது என்பதை நான் அறிவேன். So I just whatever I got, I surrender myself to him and just do what he says do. And so sometimes it's very contrary the way I think it is, but I know if he's leading, he's smart, he knows what he's doing. I don't. So I just let him do it. See, and just எனவே நான் எனக்குள்ள அனைத்தையும் நான் என்னையே அவருக்கு அர்ப்பணித்து அவர் என்ன செய்ய கூறுகிறார் என்பதை பார்க்கிறேன். அவ்வளவுதான். சில சமயங்களில் நான் நினைப்பதற்கு அது மிகவும் முரணாக உள்ளது. ஆனால் நான் ஒன்றை அறிவேன். அது என்னவென்றால் அவர் அதை நடத்தி கொண்டிருப்பாரானால் அவர் புத்திசாலியாக இருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நானோ அவ்வாறு இல்லை. எனவே அவர் அதை செய்யும்படி நான் விட்டுவிடுகிறேன். நீங்கள் பாருங்கள், அப்பொழுது அது சரியாய் உள்ளது. புரிகிறதா? எனவே அவர் அதை செய்யும்படி நான் விட்டுவிடுகிறேன். That's it, Brother Neville. Yes, sir. Just let him do it. See, he's the one who knows what he's doing. I don't, see. So I just don't try to have any great big flowers and things and just humble myself and say, here I am, Father, anytime you want me. So just go right on like that and it always comes out right. அதுதான் சகோதரன் நெவில் அவர்களே. ஆமையா, அவர் கிரியை செய்ய விட்டுவிடுங்கள். புரிகிறதா? அவர் தான் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்தே இருக்கிறார். நான் அறியேன். பாருங்கள், எனவே நான் எந்த பெரிய பகட்டான காரியத்தையும் பெற்றிருக்க முயற்சிப்பதில்லை. அப்படியே நான் என்னையே தாழ்த்தி இதோ நான் இருக்கிறேன் பிதாவே, எந்த வேளையிலும் நீர் விரும்பினாலும் என்கிறேன். எனவே அவ்வாறு தொடர்ந்து செல்லுங்கள். எனவே அப்படி செய்தால் அது முடிவில் சரியாகத்தான் இருக்கும். So John, we wouldn't have had a book of Revelations if it hadn't been for John. And John hadn't went out on the aisle. That was God's way of giving us the book of Revelation. He was out there, I think, about 3 years. And on the book, wrote the book of Revelation. எனவே யோவான் அங்கே இருந்திருக்காவிடில், யோவான் அத்தீவுக்கு சென்றிருக்காவிடில் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் கிடைத்திருந்திருக்காது. தேவன் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை கொடுப்பதற்காக அது அவருடைய வழியாயிருக்கிறது. அவன் அங்கே கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இருந்தான் என்றே நான் எண்ணுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை அங்கே எழுதினான். Now, then we leave him at the last of the invitation of the 22nd verse of the 3rd chapter. He that has an ear, let him hear what the Spirit saith unto the churches. இப்பொழுது அழைப்பு விடுக்கும் கடைசி வசனத்தில் நாம் யோவானை
வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 22 விட்டு வந்தோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். Now begin the 4th chapter. After this, I looked, and behold, a door was open in heaven, and the first voice which I heard was as it were a trumpet talking with me, which said, Come up hither, and I will show thee things which must be hereafter. இப்பொழுது 4ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிப்போம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. We're going to take it verse by verse. I've got a lot of scriptures wrote down here, a book of them. And I don't know how far we get into it. May the Lord lead us. நாம் ஒவ்வொரு வசனமாக பார்க்க போகிறோம். நான் இங்கே அநேக வேதவாக்கியங்களை எழுதி வைத்திருக்கிறேன். அவைகள் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் உள்ளது. அதற்குள்ளாக நாம் எந்த அளவு பார்க்க போகிறோம் என்பதை நான் அறியேன். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. Now watch. The word is after these things. After the church age. And all this from here after now will be pertaining, will take place on earth after the rapture of the church. See? After the rapture. இப்பொழுது கவனியுங்கள். வார்த்தையானது இவ்வாறு இருக்கிறது. இவைகளுக்கு பின்பு, சபை காலத்திற்கு பிறகு, சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, பூமியில் நடைபெறப் போகிறவைகள்தான் இவ்வாறு இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்கள், எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு பிறகு. This is going back now to pick up Israel. After the church age. After the ages of the church, and the church never appears again until Revelations, the 19th chapter, when she returns with her bridegroom. Praise God for the wedding. இச்சம்பவங்கள் இஸ்ரவேலர் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கப் போகின்றன. சபை காலத்திற்கு பிறகு, சபை காலங்களுக்கு பிறகுள்ளவைகள் இவைகள். இதிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் 19ஆம் அதிகாரம் வரையிலும் மணவாட்டி சபையானது ஒருபொழுதும் காட்சியில் தோன்றுவதே இல்லை. 19ஆம் அதிகாரத்தில் தான் அவள் தன் மணவாளரோடு திரும்பி வருகிறாள். அக்கல்யாணத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். Let's just read that. Would you like to read these scriptures as we go through? All right. Let's turn to Revelations 19. All right, sir. Revelations 19. Let's begin at the 7th verse. Revelations 19. This is when the church appears again. Never appears again till over in the 19th chapter. நாம் அதை வாசிப்போமாக. நாம் இவ்வேத வாக்கியங்களை எடுத்துக்கொள்கையில் நீங்கள் அவைகளை வாசிக்க விரும்புகிறீர்களா? சரி, நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோமாக. சரி ஐயா, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். நாம் 7ஆம் வசனத்தில் ஆரம்பிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். 19ஆம் அதிகாரம் வரையிலும் சபையானது மீண்டும் அதற்கிடையில் ஒருபோதும் தோன்றவே இல்லை. இவ்வதிகாரத்தில் தான் சபையானது மீண்டும் தோன்றுகிறது. Let us be glad and rejoice and give honor to him, for the marriage of the Lamb is come, and his wife has made herself ready. Oh, I could preach on that till midnight. Not half tell it. Look, his wife has made herself ready. நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஓ, நள்ளிரவு வரையிலும் அதன் பேரில் என்னால் பிரசங்கிக்க முடியும். ஆயினும் அதில் பாதி கூட விவரித்திருக்க முடியாது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்ற வசனத்தை பாருங்கள். Charlie and Ellen, you all just what we was talking down in Rodney the other day. See, when Elisha threw that garment upon Elijah, or Elijah put it up on Elisha, he reached back and took it off again. Put it on himself and walked with it on him till he crossed Jordan and went on the mountain and got up in the chair. Dropped it back. சார்லி, நெல்லி மற்றும் உங்கள் யாவரோடும் மற்றும் ராட்னியோடும் அன்றொரு நாள் அங்கே நான் பேசிக் கொண்டிருந்தோமே, புரிகிறதா? எலிசா அந்த சால்வையை எலியாவின் மேல் போட்டான். இல்லை, எலியா சால்வையை எலிசாவின் மேல் போட்டான். எலியா மீண்டும் தன் கையை நீட்டி அவன் மேல் போட்ட சால்வையை திரும்ப எடுத்து தன்மேல் போட்டுக்கொண்டு யோர்தானை கடந்து மலையின் மேல் ஏறி அக்னி ரதத்தில் ஏறி சென்று
சால்வையை கீழே போட்டு விடுகிற வரையிலும் எலியா சால்வையோடு நடந்தான். When a Christian's first saved, his face is turned towards Christ, then he's got something to do himself. He has to next thing sanctify himself from all unclean habits, laying aside every weight, making herself ready. The bride has made herself ready. ஒரு கிறிஸ்தவன் முதலாவதாக ரட்சிக்கப்படுகிற பொழுது அவனது விசுவாசமானது கிறிஸ்துவனிடமாக திரும்புகிறது. அப்பொழுது அவன் தனக்குத்தானே ஒன்றை செய்ய வேண்டியவனாயிருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் எல்லா அசுத்த பழக்கங்களில் இருந்தும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியவனாயிருக்கிறான். பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு அவள் தன்னைத்தானே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறாள். மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாள். Reminds me of a little story. I just must say it before we go on. Out west here some time ago, many years, there was this great Armour and Swift packing company. நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டே போவதற்கு முன்பாக ஒரு சிறு கதை எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. எனவே நான் அதை சொல்லியாக வேண்டும். இங்கே மேற்கிலே அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மகத்தான ஆர்மர் அண்ட் ஸ்விஃப்ட் பேக்கிங் நிறுவனம் என்ற ஒன்று இருந்தது. How they do, they come out there and buy cattle and buy ranches, and they're worth a lot of money, and buy up all the small ranchers and have millions of acres of ranch like that. Run these big fine Hereford cattle and sections, on their own railroads and things that brings them cattle from one pasture to another. அவர்கள் எவ்வாறு தொழில் செய்தனர் என்றால், அவர்களோ அங்கு வந்து கால்நடைகளையும் அவற்றுக்கான மேய்ச்சல் நிலங்களையும் வாங்குவார்கள். அவைகள் பெருமதிப்புள்ளவைகள். அங்கிருக்கும் எல்லா சிறு மேய்ச்சல் நிலங்களையும் வாங்கிவிடுவார்கள். அதனால் அவர்களிடம் கோடிக்கணக்கான ஏக்கர்களை கொண்ட மேய்ச்சல் நிலங்கள் இருக்கின்றன. அதில் அவர்கள் உயர்ந்த இன இயர்ஃபோர்ட் ரக மாடுகளை இந்த பிரிவுகளில் மேய்த்தார்கள். அவர்களுக்கென்று சொந்தமான ரயில் பாதைகள் உண்டாயிருந்தபடியினால் அதில் கால்நடைகளை ஒரு மேய்ச்சல் நிலத்திலிருந்து இன்னொரு மேய்ச்சல் நிலத்திற்கு கொண்டு செல்வார்கள். Armour and Swift had a big ranch, and one day they had a foreman there, the superintendent it was of the ranch. He had about 4 or 5 daughters. இந்த ஆர்மர் அண்ட் ஸ்விஃப்ட் நிறுவனத்திற்கு ஒரு பெரிய மேய்ச்சல் நிலம் இருந்தது. அவர்களுக்கு அங்கே கண்காணிப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் அந்த மேய்ச்சல் நிலத்தின் மேலதிகாரியாக இருந்தார். அவருக்கோ கிட்டத்தட்ட 4 இல்லை 5 குமாரத்திகள் இருந்தனர். And they found out that one of the big Armour brothers was, or not brothers but sons, were going to visit the ranch, and he was a young single man. ஒரு நாள் அந்த பெரிய ஆர்மர் நிறுவனத்தின் முதலாளியின் சகோதரர்களில் ஒருவர், இல்லை சகோதரர்கள் அல்ல, மகன் அந்த மேய்ச்சல் இடத்திற்கு விஜயம் மேற்கொள்ளவிருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவன் திருமணமாகாத ஒரு வாலிபனாவான். And all these girls sure was going to vamp this boy as soon as he come. And so they all was getting ready and making everything ready to come. அவன் வந்தவுடன் அவனை கவர்ந்தெடுத்து மயக்கிட வேண்டுமென இந்த பெண்கள் எல்லோரும் உறுதியாக இருந்தனர். எனவே அவர்கள் யாவரும் அவன் வருகைக்காக எல்லா விதமான ஆயத்தங்களையும் செய்தார்கள். When he got there, they was going to meet him and put on an old frontier day with their little dresses on with their fringe on it and 44s on each hip and them hats on the back of their head. You know, there's going to be regular Westerners, and each one of the girls was going to get, one of them was going to get this boy. அவன் அங்கே வந்து சேருகையில் அவர்கள் அவனை போய் அந்த நாளில் அந்த எல்லையில் சந்திக்க இருந்தார்கள். அவர்கள் தங்கள் சிறிய குஞ்சம் தொங்கவிடப்பட்டுள்ள ஆடைகளை அணிந்து கொண்டு புள்ளி 44 என்ற துப்பாக்கிகளை இடுப்பில் தொங்கவிட்டுக் கொண்டும் தலைக்கு பின் தொங்கிக் கொண்டிருக்கும் தொப்பியை அணிந்து கொண்டும் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் சரியான மேற்கத்தியர்களுக்கு ஏற்ற விதமாக இருந்தனர். அந்த பெண்களில் ஒருவேளை அந்த பையனை அடைய வேண்டும் என்று இருந்தனர். They had a little cousin there that her mother was dead. Her father was dead. She was a cousin, and she almost was the slave to all that was there, and all the dirty work she had to do it, washing the dishes and everything, and she had no clothes, she had to take hand-me-downs. அவர்களிடத்தில் தாய் தந்தை இருவருமே மரித்து விட்டிருந்த ஒரு உறவுமுறை பெண் இருந்தாள். அவள் அவர்களுக்கு ஒரு உறவினளாயிருந்தாள். அவள் அங்கிருந்த யாவருக்கும் ஒரு அடிமையைப் போல் இருந்தாள். அவள்தான் அங்கே பாத்திரம் கழுவுதல் உட்பட அனைத்து மட்டமான வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டியவளாயிருந்தாள். அவளுக்கோ ஆடைகள் இல்லாததால் பிறர் உபயோகித்து விட்டு கொடுப்பவர்களையே அவள் அணிந்து வந்தாள். So when the time come that the boy was to arrive, they all got in their buckboards and away down to the station. They went
to receive him, and they were shooting the guns and the horses nickering and everything, and they brought him out to the ranch. ஆகவே அந்த இளைஞன் வந்து சேரும் நேரம் சமீபித்த போது அப்பெண்கள் யாவரும் தங்களுடைய 4 சக்கர குதிரை வண்டிகளில் ஏறிக்கொண்டு ரயில் நிலையத்தில் அவனை வரவேற்க சென்றார்கள். அவர்கள் துப்பாக்கி வேட்டுக்கள் முழங்க குதிரைகள் கனைப்புடன் கூடிய வரவேற்பு நல்கினார்கள். பிறகு அவர்களோ அவனை மேய்ச்சல் நிலத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்தனர். அங்கே அவர்களோ அந்த இரவில் பெரிய நடனம், விருந்து போன்ற கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் வைக்கோல் போருள்ள இடங்களுக்கு சென்று, கால்நடைப்பட்டிக்கு சென்று, பாடல்களை பாடி, நடனமாடி இரவு முழுவதையும் கழித்தனர். அவன் அங்கே 2 இல்லை 3 நாட்கள் தங்கியிருந்தான். This little cousin. Now I'm going to liken this to something now. Our cousins that's all dressed up. Big spires and fine churches, and looks like there's any dirty name that has to be given to the Pentecostals. Something is wrong. இந்த எளிய உறவுக்கார பெண்ணோ இப்பொழுது நான் இக்காரியத்தை ஒரு விஷயத்தோடு ஒப்பிடப் போகிறேன். மிகவும் பிரமாதமாக உடையுடுத்திக் கொண்டு கூர்மையான கோபுர கம்மங்களை உடைய ஆலயங்களை உடைய நமது உறவினர்களாகிய சபைகள் உணரவே, அவைகள் பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ளவர்களுக்கு மோசமான பெயர்கள் என்னவெல்லாம் உண்டோ அதையெல்லாம் அவர்களுக்கு சூட்டுகிறார்கள். அது மிகவும் தவறான காரியமாகும். They do the wrong thing too, but they heard about. You see, they're kind of classical, so they don't hear about that. But let some Pentecostal minister make a mistake one time. Brother, I'm telling you, they'll pack her across the country in every newspaper. Yes, sir. அவர்களும் கூட தவறான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள், அதாவது நீங்கள் அதை குறித்தெல்லாம் கேள்விப்படக்கூட மாட்டீர்கள். நீங்கள் பாருங்கள், அவர்களோ உயர்குடியினராக இருப்பதால் நீங்கள் அதை குறித்து கேள்விப்படவே மாட்டீர்கள். ஆனால் எப்பொழுதாவது ஒரு பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர் ஒருமுறை ஒரு பிழை செய்துவிட்டால், சகோதரனே, நான் உங்களுக்கு சொல்லுவேன், அச்செய்தியை தேசம் முழுவதிலும் செய்தித்தாளில் போட்டு தெரியப்படுத்தி விடுவார்கள். ஆமையா. Let some Pentecostal brother pray for a child and it dies, every newspaper in the country will pack it. Divine healing is fanaticism. ஒரு பெந்தேகோஸ்தே சகோதரன் ஒரு குழந்தைக்காக ஜெபித்த குழந்தை இறந்துவிட்டால் நாட்டிலுள்ள ஒவ்வொரு செய்தித்தாளும் தெய்வீக சுகமளித்த ஒரு மதவெறி கொள்கைதான் என்று பரப்புவார்கள். Well then, why not put every case in the paper that the doctor loses? Sauce for the goose is sauce for the gander. நல்லது. அப்படி என்றால் ஏன் மருத்துவர்களால் காப்பாற்ற முடியாத நபர்களை பற்றி ஒவ்வொன்றாக செய்தித்தாளில் போடுவதில்லை? இவர்களுக்கு ஒரு நியாயம், அவர்களுக்கு வேறொரு நியாயமா? பாருங்கள். So if they do that, they wouldn't have enough room in the columns and the papers to write all the dead. எனவே அவர்கள் மருத்துவர்களால் பிழைக்க வைக்க முடியாத காரியங்களை எல்லாம் செய்தித்தாளில் வெளியிடுவார்களானால், அப்படி மரித்தவர்களின் விவரங்களை வெளியிட பத்திரிகைகளின் பத்திகளில் இடம் போதாது. If I go out here in the graveyard and say, everybody that ever died under divine healing, stand up. And then say, everybody ever died under medical treatment, stand up. It outnumber them 1,000,000 to 1. And that's exactly right. நான் கல்லறைக்கு சென்று தெய்வீக சுகமளித்தலின் கீழாக மரித்தவர்கள் யாவரும் எழும்புகள் என்றும், பின்பு வைத்திய சிகிச்சையின் கீழாக மரித்தவர்கள் எல்லாம் எழும்புகள் என்றும் கூறுவேன் என்றால், முந்தினது 1 என்றால் பிந்தினது 10 லட்சம் என்ற விகிதத்தில் தான் இருக்கும். அது முற்றிலும் உண்மையே. So if they're going to criticize one, criticize the other. So that's right, but they kill millions a year with medicines and operations. You never hear a word about it. எனவே அவர்கள் ஒருவரை குறை கூறப் போகின்றார்கள் என்றால் மற்றவர்களையும் குறை கூறுவார்கள். அதுதான் சரி. ஆனால் அவர்கள் ஒரு ஆண்டில் பல லட்சக்கணக்கில் மக்களை மருந்துகளாலும் அறுவை சிகிச்சைகளாலும் கொன்று விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அதை பற்றி ஒரு வார்த்தையும் கேள்விப்படுகிறதில்லை. உங்களுக்கு புரிகிறதா? So this little girl, she had all the rough work to do. So when all at once the boy, one night when supper was over and they'd had dances and each one of these girls had prettied all up, you know, and this poor little girl had to have a little ragged dress on. And எனவே இந்த பெண் அவள் எல்லா விதமான கடினமான வேலையும் செய்ய வேண்டியதாக இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் இரவில் இரவு உணவு முடிந்த பிறகு, அவர்கள் நடனமாடிய பிறகு, அப்பெண்கள் ஒவ்வொருவராக தங்களை அழகுபடுத்தி காண்பித்த பிறகு, அந்த எளிய ஏழை பெண் பழைய கந்தலான ஆடையை அணிந்து கொண்டிருந்தாள். One night she sitting in the mess hall after the supper was over, and she washed the dishes and she ran out through the backyard to throw the dishwater out. அவள் ஒரு இரவு உணவு கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு இரவு உணவு வேளைக்கு பிறகு உணவு பரிமாறப்பட்ட பாத்திரங்களை எல்லாம் அவள் கழுவிவிட்டு
பாத்திரங்களை கழுவிய தண்ணீரை கொல்லைப்புறத்திலே கொண்டு போய் கொட்ட விரைந்து சென்றாள். When she turned around the corral fence, there he stood leaning at the corral fence. He said, "Hello." She was so ashamed because that was the superintendent's boy, the son of the owner of the ranch. அவள் வேலையை முடித்துவிட்டு கால்நடை பட்டியின் பக்கமாக திரும்பிய பொழுது இங்கே அந்த இளைஞன் பட்டியின் வேலியில் சாய்ந்து கொண்டு நின்றான். அவனோ அவளை நோக்கி வணக்கம் என்று கூறினான். அவள் மிகவும் நாணமடைந்தாள். ஏனென்றால் அது அந்த மேய்ச்சல் நிலங்களின் முதலாளியினுடைய பையனாயிருந்தது. She held the dish pan down so he wouldn't notice her so ragged. Started backing off with her bare feet, looking back like this, and he walked up here and said, "Don't be afraid of me." அவள் தன் கையிலிருந்த பாத்திரங்களை கீழே தவற விட்டு விட்டாள். அவன் தான் அணிந்திருக்கிற கந்தலான ஆடையை கவனித்துவிடக் கூடாது என்று எண்ணி தன் வெறுங்காலோடு இந்த விதமாக பின்பக்கமாக நகர்ந்தாள். அவன் அவளை நோக்கி நடந்து சென்று என்னை கண்டு பயப்பட வேண்டாம் என்றான். I want to tell you something. He said, "I come out here for one purpose. I come out to find a wife." And said, "I've been looking everywhere." Said, "I didn't want to marry any of the girls back there in the city. I want to get what I thought was a real wife." நான் ஒரு காரியம் கூற விரும்புகிறேன். நான் இங்கே ஒரு நோக்கத்தோடு தான் வந்தேன். நான் ஒரு மனைவியை கண்டுபிடிக்கவே வந்தேன். எல்லா இடங்களிலும் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் நகரத்தில் வாடும் எந்த பெண்ணையும் மணந்து கொள்ள விரும்பவில்லை. என் சிந்தையில் இருக்கிறபடி ஒரு உண்மையான மனைவியை அடையவே நான் விரும்புகிறேன். And said, "Of all that I've seen, I've been noticing you around here, and I found out through some of the hands that you're a cousin." Said, "That's right, sir." நான் எல்லோரையும் பார்த்து விட்டேன். நான் இங்கே சுற்றிலும் உன்னை கவனித்துக் கொண்டே வந்திருக்கிறேன். அவர்களுக்கு நீ ஒரு உறவினர் என்பதை சிலர் மூலமாக நான் அறிந்து கொண்டேன் என்றான். அதற்கு அவளோ அது உண்மைதான் ஐயா என்றாள். So I want to ask you something. Will you marry me? Well, she didn't know what to do. She was so beset. She didn't know how to answer the man. நான் உன்னை கேட்க விரும்புகிறேன். நீ என்னை விவாகம் செய்து கொள்வாயா என்று கேட்டான். அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவள் மிகவும் இக்கட்டான நிலைமையில் ஆகிவிட்டாள். அந்த மனிதனுக்கு எப்படி பதில் சொல்வதென்றே அவளுக்கு தெரியவில்லை. Oh, I just about imagine how she felt, don't you? When me, a sinner once, no good for nothing, drunkard's child, Jesus Christ said, "I want you for mine." How could he ever come to somebody like me? ஓ, அவளோ எவ்வாறு உணர்ந்திருப்பாள் என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. நீங்கள் அவ்வாறு செய்யவில்லையா? ஒரு காலத்தில் பாவியாயிருந்த நான், ஒன்றுக்குமே உதவாதவனாக இருந்த பொழுது, ஒரு குடிகாரனின் மகனாக இருக்கையில் இயேசு கிறிஸ்து நான் உன்னை சொந்தமாக்கிக் கொள்ள விரும்புகிறேன் என்றார். என்னை போலுள்ள ஒருவரிடம் அவர் எவ்வாறு வர முடிந்தது? How could he ever say, "I'll give you a home in heaven"? How could he ever say, "I'll save you, such a wretch as me"? How could it ever be? But he did it. நான் உனக்கு பரலோகத்தில் ஒரு வீட்டை தருவேன் என்று அவரால் எப்படி கூற முடிந்தது? நான் உன்னை ரட்சிப்பேன் என்று எப்படி அவரால் கூற முடிந்தது? என்னை போன்ற நிர்பாக்கியம் உள்ளவனுக்கு அது எவ்வாறு சாத்தியமாகும்? ஆனால் அவரோ அதை செய்தார். She said, "Sir, I'm not worthy. I couldn't make a wife to a man like you." Said, "Because you are used to great things. I know nothing about them. I'm poor." He said, "But you are my choice." அவளோ, ஐயா, நான் பாத்திரமானவள் அல்ல. உம்மை போன்ற ஒரு மனிதனுக்கு நான் மனைவியாவதற்கு என்னால் இயலாது. ஏனென்றால் நீர் மேன்மையான காரியங்களுக்கு பழக்கப்பட்டவர். நானோ அவைகளை பற்றி ஒன்றுமே அறியேன். நானோ ஏழை என்று கூறினாள். அதற்கு அவனோ, ஆனால் நீ என்னுடைய தெரிந்தெடுத்தலாய் இருக்கிறாய் என்று கூறினான். Wasn't it nice when Jesus told you that you know you wasn't worthy to be a Christian? It wasn't nothing you could ever do, but it's nothing. He just chose you. It was His goodness, His mercy that He chose you. You didn't choose Him, you know. He chose you. That's right. அதே காரியத்தை இயேசு உங்களுக்கு கூறியது அருமையாக இருக்கவில்லையா? நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதற்கு உங்களுக்கு தகுதியில்லை என்பதை நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். அதற்காக நீங்கள் செய்யத்தக்கது ஒன்றுமே இல்லை. ஆனால் அவரே உங்களை தெரிந்தெடுத்தார். அது ஒன்றுமில்லை. அவர், புரிகிறதா? அது அவருடைய தயவாக இருக்கிறது. அவருடைய இரக்கம்தான் உங்களை தெரிந்தெடுத்தது. நீங்கள் அவரை தெரிந்தெடுக்கவில்லை என்பதை நீங்களே அறிவீர்கள். அவர் உங்களை தெரிந்தெடுத்தார். அது உண்மை. She said, "Don't look at your clothes. I don't look at your clothes. I look at what you are." He said, "Will you marry me?" அப்பொழுது அவளோ, நான் ஏற்றவள் அல்ல என்றாள். அவளே கூறினாள். அதற்கு அவன், நீ உன்னுடைய ஆடைகளை பார்க்க வேண்டாம்,
உன்னுடைய ஆடைகளை நான் பார்க்கவில்லை, நீ என்னவா இருக்கிறாய் என்பதை நான் பார்க்கிறேன் என்றான். அவனோ, நீ என்னை மணந்து கொள்வாயா என்றே கேட்டான். And finally the agreement was made. He said, 1 year from this day, I will return. You be ready. Have the wedding garment on. For I will return and marry you right here on these grounds. இறுதியாக அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒப்பந்தம் ஏற்பட்டது. அப்பொழுது அவன், இந்த நாளிலிருந்து 1 வருட காலத்தில் நான் திரும்பி வருவேன். நீ ஆயத்தமாயிரு, கல்யாண வஸ்திரத்தோடு ஆயத்தப்பட்டிரு. ஏனென்றால் நான் இதே இடத்திற்கு திரும்பி வந்து உன்னை இங்கேயே வந்து மணந்து கொள்வேன். I'll take you to Chicago, to Outer Drive there, where you'll have a castle to live in. All this dishwashing will be over and things then. நான் உன்னை சிகாகோ பட்டணத்திற்கு புறநகர் பகுதியில் கொண்டு செல்வேன். அங்கு நீ வசிப்பதற்கென உனக்கு ஒரு அரண்மனை உண்டாயிருக்கும். இந்த எல்லா பாத்திரம் கழுவுதலும் அப்பொழுது முடிந்து போகும் என்று கூறினான். When the sisters or the cousins heard about that, they said, "You poor little ignorant fool. Why, you know that man didn't mean that." அப்பெண்ணின் ஒன்றுவிட்ட சகோதரிகள் அதை பற்றி கேள்விப்பட்ட பொழுது அவர்களோ, ஏழ்மையான எளிய அறியாமையுள்ள முட்டாளே, ஏன் அந்த மனிதன் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்பதை நீ அறிவாயாக என்றார்கள். And isn't that just exactly what they say today? How could a bunch of holy rollers, a bunch of people who hardly can write their own name, how would they ever be the church? How would a group like that ever be? But that's just all right. அதே விதமாகவே அவர்களும் இன்றைக்கு கூறவில்லையா? ஒரு கூட்டம் உருளும் பரிசுத்தர் தங்கள் பெயரை கூட எழுத தெரியாத ஒரு கூட்ட மக்கள் எவ்வாறு சபையாக இருக்க முடியும், எவ்வாறு அந்த விதமானதொரு குழுவினர் அவ்வாறு இருக்க முடியும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் பரவாயில்லை. When we got engaged and felt that betrothal kiss of Jesus Christ on our heart to take away our sins, something tells us that He's coming back again. Someday He'll come back. நாம் நிச்சயிக்கப்பட்ட போது நம் பாவங்களை போக்கத்தக்கதாக நம் இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவின் நிச்சயதார்த்த முத்தத்தை பெற்றுவிட்டபடியினால் ஏதோ ஒன்று உலகம் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அவர் நமக்காக திரும்பி வருகிறார் என்பதை நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாளில் அவர் திரும்பி வருவார். All years she worked, slaving, saving her little 75 cents, what they give her for her wages a day, and she was saving up her money to buy her wedding gown, to make everything ready. ஆண்டு முழுவதும் அப்பெண் உழைத்தாள். அடிமையாக தினக்கூலியாக அவளுக்கு கொடுக்கப்பட்ட 75 சென்ட் நாணயத்தை அவள் சேமித்துக் கொண்டே வந்தாள். அவள் கல்யாண வஸ்திரத்தை வாங்கி உடுத்திக் கொண்டு ஆயத்தமாக இருப்பதற்காக பணத்தை சேமித்தாள். Oh, that was all her thought, making ready. And she has made herself ready. She got her clothes, her wedding clothes, while her cousins laughed at her and made fun of her. அவள் தன்னை ஆயத்தம் செய்து கொள்வதிலேயே சிந்தையாயிருந்தாள். அவள் தன்னை ஆயத்தம் செய்து கொண்டாள். அவள் தன் ஆடைகளை சேர்த்தாள். தன் கல்யாண வஸ்திரத்தை அவள் பார்த்து அவளுடைய ஒன்றுவிட்ட சகோதரிகள் அவளை ஏளனம் செய்தார்கள், அவளை பரிகசித்தார்கள். Finally the day. She dressed herself in her wedding garment. Got all ready and cleaned up, and her little cousins come around and bowed by her and said, "Well, you silly little thing. Why, you know he didn't mean that. He wouldn't speak to or marry a girl like you, but she made herself ready anyhow." இறுதியாக, அதாவது முடிவாக அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. அவள் தனது கல்யாண ஆடையை உடுத்திக் கொண்டு தன்னை ஆயத்தம் செய்து கொண்டாள். அவள் ஆயத்தமாக இருக்கும்படி தன்னை சுத்தம் பண்ணிக் கொண்டாள். அவளுடைய ஒன்றுவிட்ட சகோதரிகள் வந்து அவளை சுற்றி நின்று கொண்டு கேலியாக தலை வணங்கி, மதியினமுள்ள சிறுமியே, அம்மனிதன் அந்த அர்த்தத்தில் கூறவில்லை, உன்னைப் போல ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்ளவே மாட்டான் என்று கூறினார்கள். ஆயினும் அவள் எப்படியும் தன்னை ஆயத்தம் செய்து கொள்ளதான் செய்தாள். So come along late in the evening and they began to mock and make fun of her. She stood right at the door waiting anyhow. And so he said, "What time did he say it'd be here?" He said he didn't say. எனவே மாலை பொழுது கழியும் நேரம் வந்தது. அவர்கள் அவளை பரிகசித்து ஏளனம் செய்ய ஆரம்பித்தார்கள். அவளோ வாசலண்டையில் நின்று காத்துக்கொண்டே இருந்தாள். எனவே அவர்கள் அவன் எந்த வேளையில் இங்கே வந்து சேருவதாக கூறினான் என்று கேட்டார்கள். அதற்கு அவளோ அவர் சொல்லவில்லை என்றாள். But said he told me the night that he gave me the engagement ring. He said he told me it would be about 1 year from now. Therefore I've got an hour left. ஆனால் அவள் கூறினதோ, அவளே கூறினாள், அவன் என்னை மனது கொண்ட இரவில் இல்லை, எனக்கு நிச்சய மோதிரத்தை அளித்தான். பின்னர் அவன் இப்பொழுதிலிருந்து 1 வருடத்தில் வருவேன் என்று கூறினான்.
எனவே இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கிறது என்று கூறினாள். Just kept waiting. I got 1 hour left, 30 minutes left, 10 minutes left, and they laughed and made fun of her and called her everything. ஆமேன். அவளோ காத்துக் கொண்டிருந்தாள். எனக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது, இன்னும் 30 நிமிடங்கள் உள்ளன, இன்னும் 10 நிமிடங்கள் உள்ளன என்றாள். அவர்களோ சிரித்து அவளை பரிகசித்தனர். அவளை எல்லா விதமான பெயர்களாலும் சொல்லி அழைத்தார்கள். But finally, right at that crucial hour, they heard the sand turning under the wheels. The horses are coming. What a thing it was to see that little bride had made herself ready, jump out of the door and run through the rose-covered trellis out there to fly into the arms of the man that she loved and to be her husband, to pick her up in like that and be married and ride away. ஆனால் இறுதியில் சரியாக அந்த முக்கியமான வேலை வந்தது. அவர்கள் ரதத்தின் சக்கரங்கள் கிளப்பி விடுகிற புழுதியையும் ரதத்தின் சத்தத்தையும் குதிரைகளின் காலடி ஓசையும் கேட்டனர். அந்த இளம் மணவாட்டியோ தன்னை ஆயத்தம் பண்ணிக் கொண்டு வாசலில் இருந்து குதித்து ரோஜாக்களால் அலங்கரிக்கப்பட்ட அப்பின்னல் தட்டின் வழியாக ஓடி தான் நேசித்தவனும் தனக்கு கணவனுமாக ஆகப் போகிறவனும் தன்னை கொண்டு சென்று மணந்து கொள்வதற்காக ரதத்தில் அழைத்து செல்ல போகிறவனுடைய கரங்களில் பறந்தோடி அடைக்கலம் புகுந்து கொண்டாள். அக்காட்சியோ என்னே ஒரு காரியமாயிருக்கிறது. Some of these days, brother, those who are making fun and saying holy roller and Pentecostal and things like that, we're awaiting. We still got a little time. சகோதரனே, உருளும் பரிசுத்தர், பெந்தேகோஸ்தையினர் என்றெல்லாம் பரிகசிக்கிறார்களே, இந்நாட்களில் ஒன்றில் நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கோ இன்னும் சிறிது நேரமே உள்ளது. There's no difference what it ever was. Don't worry. We got a little time left. At that moment that He promised, He'll be here. And some of these days we'll take a flight and go away. Just be ready. Keep the wedding garment on. Keep all cruel out of your heart. Everything. அவர்களோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை என்று கூறுகிறார்கள். கவலைப்பட வேண்டாம். நமக்கோ இன்னும் சிறிது நேரமே உள்ளது. அவர் வாக்குரைத்தபடி அந்த நொடிப்பொழுதில் அவர் இங்கே இருப்பார். இந்நாட்களில் ஒன்றில் நாம் பறந்து சென்று விடுவோம். ஆயத்தமாயிருங்கள். கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாயிருங்கள். எல்லா கொடுமையையும் உங்கள் இருதயத்தை விட்டு அகற்றிவிடுங்கள். அதாவது ஒவ்வொரு காரியத்தையும். Listen how the scripture reads here. Let us be glad and rejoice and give honor to Him, for the marriage of the Lamb is come and His wife has made herself ready. Get it? இவ்வேத வாக்கியம் இவ்வாறு இங்கே வாசிக்கப்படுகிறது என்பதை கவனியுங்கள். நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். புரிந்து கொண்டீர்களா? And to her was granted that she should be arrayed in fine linen, clean and white, for the fine linen is the righteousness of saints. Praise be to God. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And He said unto me, right blessed are they which are called to the marriage supper of the Lamb. And He said unto me, these are the true sayings of God. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். So there's going to be a meeting in the air one of these days. In a sweet, sweet by and by. Just stay ready. Keep yourself ready. Purge your heart from all evil thinking. எனவே இந்நாட்களில் ஒன்றில் இனிமை நிறைந்த அந்த எதிர்வரும் காலத்தில் ஆகாயத்தில் ஒரு சந்திப்பை உண்டாக்கப் போகிறது. ஆயத்தமாக நிலைத்திருங்கள். உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். எல்லா கெட்ட எண்ணங்களையும் உங்கள் இதயத்தை விட்டு அகற்றி சுத்தம் செய்து கொள்ளுங்கள். Have faith in God, no matter how dark it looks and how many laughs and makes fun and says you've made a mistake. Keep right on living holy and living for God. Just keep moving on. The hour will arrive. அது எவ்வளவு இருளாய் தோன்றினாலும் நீங்கள் ஒரு தவறு செய்து விட்டீர்கள் என்று எத்தனை பேர் உங்களை நகைத்து கேலி செய்து கூறினாலும் அதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். பரிசுத்தமாக ஜீவித்து தேவனுக்காக தொடர்ந்து சரியாக ஜீவியுங்கள். தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். அந்த வேளையானது வரும். So you see, she appears again now in Revelations 19. After these things, after He had seen the church age, after these things, I looked,
and behold a door. Now remember, John is still on Patmos. எனவே அவள் மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறாள் என்பதை நீங்கள் பாருங்கள். இவைகளுக்கு பின்பு யோவான் சபை காலங்களை பார்த்த பிறகு, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் ஒரு வாசலை கண்டேன். இப்பொழுது யோவான் இன்னமும் பத்மு தீவில் தான் இருக்கிறான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். And after he'd seen all the church ages go through, I looked and behold a door was open in heaven. சபை காலங்கள் எல்லாம் முடிவடைந்ததை அவன் பார்த்த பிறகு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். A door. What is the door? Revelation 3:8 and Revelation the 3rd chapter and the 8th verse. I know thy works. Behold, I have set before thee an open door that no man can shut it. Can shut, no man can open. ஒரு வாசல். வாசலானது எது? வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவனும் அதை திறக்கவும் முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. He is the door. The door. Christ is the door. He said in St. John 10, I am the door to the sheepfold. அவரே வாசலாயிருக்கிறார். வாசல். கிறிஸ்துவே வாசலாயிருக்கிறார். அவர் ஆட்டு தொழுவத்திற்கு நானே வாசல் என்று கூறினார் என்று பரிசுத்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் உள்ளது. And in the old country, you find that a shepherd runs in his sheep. After he counts them and sees they're all in, then he lays down right in the door. பண்டைய தேசத்தில் மேய்ப்பரானவன் தன் ஆடுகளை தொழுவத்திற்குள் கொண்டு போய் விட்டுவிட்டு அவைகள் யாவும் உள்ளே வந்துவிட்டனவா என்று அவைகளை எண்ணி பார்த்துவிட்டு வாசலில் அவன் குறுக்காக படுத்துக் கொள்கிறான் என்பதை நீங்கள் கண்டறியலாம். The wolf can't come in without waking him up, or a sheep can't go out without coming over him. Oh, how safely the sheep feel because the shepherd's laid down in the door. அவன் மேல் நடந்து செல்லாமல் ஓநாய் தொழுவத்திற்குள் நுழையவே முடியாது. ஆடுகளும் அவன் மேல் தாண்டி செல்லாமல் தொழுவத்தை விட்டு வெளியேற முடியாது. மேய்ப்பனே ஆட்டு தொழுவத்தின் வாசலில் படுத்துக் கொள்வதால் ஆடுகள் தாங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறோம் என்பதை எவ்வளவாய் உணரும். Noah in the Old Testament stood in the door of the ark. Oh, listen, going to say something. He stood in the door and preached repentance and righteousness to the people that laughed at him. பழைய ஏற்பாட்டில் நோவா பேழையின் வாசலில் நின்றான். கவனியுங்கள், நான் ஒரு காரியத்தை கூறப்போகிறேன். அவன் பேழையின் வாசலில் நின்று தன்னை பரிகசித்த மக்களுக்கு மனம் திரும்புதலையும் நீதியையும் குறித்து பிரசங்கித்தான். And in that same door that he stood in, no man could come into the ark except by that one door. Wasn't but one door in the ark. அவன் நின்றிருந்த அதே வாசலை தவிர வேறெந்த வாசல் வழியாகவும் யாரும் பேழைக்குள் பிரவேசித்திட முடியாது. பேழைக்கு அந்த ஒரே கதவு தவிர வேறு வாசல்கள் இல்லை அல்லவா? And there's only one way. All right, brothers. There's only one way that goes into the body of Christ. There's only one door to the church of the living God. And Jesus is that door. அங்கே ஒரே ஒரு வழிதான் உள்ளது. சகோதரனே, சரி, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் பிரவேசிக்க ஒரே ஒரு வழிதான் உள்ளது. ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு ஒரே ஒரு வாசல் தான் உண்டு. அவ்வாசல் இயேசுவே. I am the door. I am the way, the road that leads to the door. I am the door to the sheepfold. நானே வாசல் என்றார். அவ்வாசலுக்கு போகும் சாலையாகிய வழி நானே. ஆட்டு தொழுவத்திற்கு நானே வாசல் என்றார். He said to this church age, I set before you an open door. He said that to the Methodist church age. They turned away from it. Went an organization. But I set before you an open door. அவர் இச்சபை காலத்திற்கு இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று கூறினார். மெத்தோடிஸ்ட் சபை காலத்திற்கு அவர் இதை கூறினார். ஆனால் அவர்களோ அதினின்று விலகிச் சென்று ஸ்தாபனத்திற்குள் சென்று விட்டனர். ஆனால் நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்கிறார். After they received sanctification, he said, I'll put the open door, which is the Holy Spirit, the one Spirit we are all. Baptized into one body, which is Christ.
அவர்கள் தங்கள் காலத்தில் பரிசுத்தமாகுதலை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பேன் என்றார். திறந்த வாசல் பரிசுத்த ஆவிதான். ஒரே ஆவியினாலே நாம் எல்லோரும் எப்படி கிறிஸ்துவாய் இருக்கிற ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அவர் அச்செய்தியை மெத்தோடிஸ்ட் சபைக்கு முன்பாக வைத்தார். ஆனால் அவர்களோ அதினின்று விலகிச் சென்று விட்டனர். அவர்கள் பரிசுத்தமாகுதல் வரையிலும் வந்துவிட்டு பரிசுத்த ஆவியை புறக்கணித்தனர். அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்களா? அந்த திறந்த வாசல். We enter in not by handshaking, not by sprinkling, but by one Holy Ghost baptism. We are all baptized into one body and made partakers of that body. One Holy Ghost baptism into that door. நாம் எவ்வாறு கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்கிறோம்? ஒரே ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் தான். அது கிறிஸ்துவின் ஆவியாகும். நாம் கை குலுக்கிக் கொள்வதனால் அல்ல, தெளித்தெளினால் அல்ல, ஆனால் ஒரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் உள்ளே பிரவேசித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நாம் யாவரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு அச்சரீரத்தில் பங்கு கொள்கிறவர்களாக ஆக்கப்பட்டோம். அந்த வாசலில் பிரவேசிக்க ஒரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் உள்ளது. This door set in heaven. That door, when you looked up, he saw the Lord Jesus. Just watch the following part of it. That door, the Lord Jesus. இந்த வாசல் பரலோகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவன் ஏறெடுத்து பார்த்தபோது அவன் கர்த்தராகிய இயேசுவை கண்டான். அவ்வசனத்தின் பாகத்தை தொடர்ந்து பாருங்கள். அவ்வாசல் கர்த்தராகிய இயேசுவே. I looked and behold, a door was open in heaven, and the first voice I heard was the voice of a trumpet. இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது. Now the scene is changing. John's been watching Patmos, and now he looks up. What? He sees something went on earth here, these church ages, all down the 7 church ages, and then after he got through seeing the church ages, after that, after the church ages have ceased, he heard a voice. இப்பொழுது காட்சியானது மாறுகிறது. யோவான் பத்முத்தீவில் கவனித்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது மேலே ஏறெடுத்து பார்க்கிறான். ஏன்? அவன் பூமியில் இங்கே நடைபெற்று வந்த சில காரியங்களை பார்க்கிறான். இந்த சபை காலங்களை, 7 சபை காலங்கள் நெடுகில் உள்ளவைகளை கண்டான். அவன் இவ்வாறு சபை காலங்களை பார்த்த பிறகு, அதன் பிறகு சபை காலங்கள் முடிவடைந்த பிறகு ஒரு சத்தத்தை கேட்டான். He looked up towards heaven and he seen an open door, and the first voice sounded like a trumpet, or it seemed change from Patmos to heaven. அவன் பரலோகத்தை ஏறெடுத்து பார்த்து அங்கே திறந்த வாசலை கண்டான். அவன் முதலில் கேட்ட சத்தமானது எக்காள சத்தம் போல் இருந்தது. சரி, இப்பொழுது காட்சியானது பத்முத்தீவில் இருந்து பரலோகத்திற்கு மாறினது. The voice was the same voice that walked in the 7 golden candlesticks. Same voice. The voice didn't change, but the voice, where was it when he heard it the first time? How many remembers in the first church age? Behind him. 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிய அதே சத்தம்தான் இந்த சத்தமும். அதே சத்தம்தான். சத்தம் மாறவில்லை. ஆனால் அவன் முதலில் அந்த சத்தத்தை கேட்டபோது அந்த சத்தம் எங்கே இருந்தது? முதல் சபை காலத்தில் நடந்ததை எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கிறீர்கள்? அவனுக்கு பின்னாக. I was in the Spirit on the Lord's Day, Revelations 1:10. So in the Spirit, if you want to put that down, Revelations 1:10 and 13. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:10. ஆவிக்குள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:10-13 ஆகிய வசனங்களுக்கு திருப்புங்கள். I was in the Spirit on the Lord's Day, and I heard behind me as the voice of the trumpet, and sounded like many waters. And when I turned to look, I saw one standing in the midst of the 7 golden candlesticks. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 குத்து விளக்குகளின் மத்தியில் ஒருவர் நிற்கிறதை கண்டேன். Now,
After he showed him all that mystery of them 7 golden candlesticks holding the 7 stars and a white wig on and so forth, and feet like brass and eyes like fire, the symbols, then he heard the same voice. Watch. Speaking from heaven. இப்பொழுது அவர் யோவானுக்கு 7 குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருக்கிறதை பற்றியும் அவர் தலையின் மேல் வெள்ளை தலைமுடி தோகையை அணிந்திருப்பதை பற்றியும் பாதங்கள் வெண்கலம் போன்று இருப்பதையும் கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருப்பதை பற்றியும் இந்த அடையாளங்களை குறித்துள்ள ரகசியத்தை வெளிப்படுத்திய பிறகு அப்பொழுது அதே சத்தத்தை அவன் கேட்டான். கவனியுங்கள், பரலோகத்திலிருந்து பேச கேட்டான். And he looked up and he saw an open door. Oh, an open door into heaven. How do you get in? By Christ Jesus. One door, one way, no other way. அவன் மேலே ஏறெடுத்து திறக்கப்பட்ட வாசலை பார்த்தான். ஓ, பரலோகத்திற்கு போவதற்கு ஒரு திறந்த வாசல். அதற்குள் நீங்கள் எவ்வாறு பிரவேசிக்கிறீர்கள்? கிறிஸ்து இயேசுவாகிய அந்த ஒரே வாசல் வழியாக, ஒரே வழியாகத்தான். அதை தவிர வேறு வழி ஏதும் இல்லை. Any man that climbs up any other way is same as a thief and a robber. And in the parable of the one who climbed up and was at the wedding supper without a garment on was found guilty and bound and cast out into outer darkness. வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வேறு வழியாக ஏறி கல்யாண விருந்தில் கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய் காணப்பட்டவனை பற்றிய ஊமையில் அவன் குற்றமுள்ளவனாக காணப்பட்டு அவனை கட்டி புறம்பான இருளில் தள்ளிவிட்டார்கள். Only one way, coming to the wedding supper. I believe I preached on it here not long ago. கல்யாண விருந்துக்கு உள்ளே வருவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. சமீபத்தில் நான் இங்கே அதை குறித்து பிரசங்கித்தேன். Whenever the bridegroom, when a man gets married in the old country, he has to give the invitations himself. He has to furnish the robes himself. மணவாளன், அதாவது பண்டைய தேசத்தில் ஒரு மனிதன் திருமணம் செய்து கொள்ளும் போது அவனே அதற்கான அழைப்பை கொடுக்க வேண்டும். அவனே கல்யாண வஸ்திரமெல்லாம் வருபவர்களுக்கு அளிக்க வேண்டுமாம். So when he met this man there in setting up the supper table, how many remembers the parable? Sure, you read the Bible. And he found the man at the supper table without a wedding garment on. எனவே விருந்து மேசையில் கல்யாண வஸ்திரம் தரித்திராத அந்த மனிதனை மணவாளன் சந்தித்த பொழுது இந்த ஊமையை எத்தனை பேர் ஞாபகத்தில் வைத்துள்ளீர்கள்? வேதத்தை படித்த யாவரும் நிச்சயம் அறிவீர்கள். அவன் கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனிதனை கல்யாண விருந்து மேஜை அருகே அமர்ந்திருக்கிறதை கண்டான். What is it? The bridegroom stands at the door and all comes up with an invitation. No man can come to the Father except by me. All the Father has given me or invited will come to me. அது என்னவாக இருக்கிறது? மணவாளனானவன் வீட்டு வாசலில் தானே வந்து நின்று அழைப்பு பெற்றவர்கள் வருகையில் அவர்களை வரவேற்கிறான். என்னே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என் பிதா எனக்கு தந்தவர்கள் யாவரும் அல்லது என் பிதா அழைத்தவர்கள் யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று கூறினார். Here they come. Give their invitation. The bridegroom so that everybody will look alike. That's one thing about good old time Holy Ghost religion. It makes them all look alike. Whether they're rich or poor, bond or free, black or white, male or female, they're all one in Christ Jesus. Amen. இங்கே அழைப்பை பெற்றவர்கள் யாவரும் வருகிறார்கள். தங்கள் அழைப்பை கொடுக்கிறார்கள். மணவாளனோ உள்ளே வந்து யாவரையும் பார்க்கையில் அவர்கள் யாவரும் ஒரே விதமாக தோற்றமளிக்கிறார்கள். அது பழங்காலத்து பரிசுத்தாவியின் மார்க்கத்தை பற்றிய ஒரு நல்ல காரியம். அது யாவரும் ஒரே விதமாக காணப்பட செய்கிறது. அவர்கள் ஐஸ்வர்யவான்களாயினும் தரித்திரராயினும் சரி, அடிமையோ சுயாதீனனோ, அவர் கருப்பரோ அல்லது வெள்ளையரோ, ஆணோ அல்லது பெண்ணோ யாராயினும் அவர்கள் யாவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள். And the bridegroom stood at the door and received the invitation, put the robe around this fellow so the rich and poor all looked alike. That's the way it is in the kingdom of God. There's no big guys or little guys. They're all one guy. All one in Christ. மணவாளனானவன் வாசலில் நின்று அழைக்கப்பட்டவர்களை வரவேற்று அழைப்பு சீட்டை பெற்றுக்கொண்டு அங்கியினால் அணிவித்து விடுகிறான். எனவே பணக்காரனானாலும் சரி, ஏழையானாலும் சரி, யாவரும் ஒரே விதமாக தோற்றமளிக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்திலும் அதே விதமாகத்தான் உள்ளது. அங்கே பெரிய மனிதர்கள் என்றும் சிறிய மனிதர்கள் என்றும் வேறுபாடில்லை. யாவரும் ஒரே விதமான நபர்கள்தான். யாவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறார்கள். Now what do you think when the bridegroom come back and found a man sitting there without a wedding garment on? He said, "Friend, how'd you get in here?" And he stood speechless. It showed that he come some other way besides the door.
He come in the window. He come in the back door. மணவாளன் திரும்பி வந்து கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய் ஒரு மனிதன் உட்கார்ந்திருக்கிறதை கண்டதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சிநேகிதனே, நீங்க எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவனோ பேசாமல் இருந்தான். அம்மனிதன் வாசல் வழியா இல்லாமல் வேறு வழியாக உள்ளே நுழைந்து விட்டான் என்பதைத்தான் இது காண்பித்தது. அவன் ஒரு ஜன்னல் வழியாகவோ அல்லது கொல்லைப்புற வாசல் வழியாகவோ தான் உள்ளே நுழைந்திருக்க வேண்டும். And he called him a friend, showed he was a church member. Friend, how did you get here without a garment on? Now Jesus said this himself. And he called to the porters. He said, bind him, foot and hand. And he was cast out into outer darkness, where there'll be weeping, wailing, and gnashing of teeth. That's Christ's own word. Right. அம்மனிதனை அவன் சிநேகிதன் என்று அழைத்தான். அம்மனிதன் ஒரு சபை அங்கத்தினர் என்பதைத்தான் இது காண்பித்தது. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். இப்பொழுது இயேசு தாமே இதை கூறினார். அவன் பணிவிடைக்காரனை நோக்கி, இவனை கையுங்காலுமாய் கட்டி என்றார். அவனை அழுகையும் புலம்பலும் பற்களிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போட்டார்கள். அவை கிறிஸ்துவின் சொந்த வார்த்தைகளாகும். உண்மையே. He was cast out because it proved without the wedding garment he come some of the way besides the door. If he'd have come by the door, he would see the wedding garment. அவன் தள்ளப்பட்டான். ஏனெனில் அவன் கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய் வாசல் வழியாய் வராமல் வேறு வழியாய் ஏறி உள்ளே வந்து விட்டார் என்பதை அது நிரூபிக்கிறது. அவன் வாசல் வழியாய் பிரவேசித்திருந்தால் அவன் ஒரு கல்யாண வஸ்திரத்தை பெற்றுக் கொண்டிருந்திருப்பான். Oh, listen to this. That if the wedding garment is the baptism of the Holy Spirit, how are we going to be represented any other way? If the first church age had to come to the door of Christ Jesus, be baptized into the name of Jesus Christ, receive the baptism of the Holy Ghost, to put on the wedding garment, how are we coming any other way? இதை கேளுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கல்யாண வஸ்திரமாக இருக்கிறது என்றால் வேறு எந்த விதமாக நாம் கல்யாண விருந்தில் பங்கு கொள்வது? முதலாம் சபைக்காலமானது கிறிஸ்து இயேசுவாகிய வாசல் வழியாக பிரவேசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு கல்யாண வஸ்திரம் தரித்துக் கொள்வதற்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வரவேண்டியது அவர்களுக்கு அவசியமாக காணப்பட்டால் நாம் வேறெந்த வழியாக பிரவேசிக்கப் போகிறோம்? If you come by the Methodist, by the Baptist, or by the Pentecostals, or any other denomination, you will be bound and cast out into outer darkness. You've got to come by Christ, Jesus, the way, the door, the truth, the light. Amen. நீங்களோ மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பெந்தேகோஸ்தே அல்லது வேறெந்த ஸ்தாபனங்கள் வழியாக வந்தால் நீங்கள் கையும் காலுமாக கட்டப்பட்டு புறம்பான இருளில் தள்ளப்படுவீர்கள். ஒரே வழியும் ஒரே வாசலும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் வழியாகத்தான் நீங்கள் வர வேண்டும். ஆமென். All right. Same voice. Revelations 21 or Revelations 1:10 and 13. I don't want you to notice the voice that he heard speaking to him had the clearness of a trumpet. அதே சத்தம்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10-13 ஆகிய வசனங்கள். அவனிடத்தில் பேசின சத்தமானது ஒரு எக்காள சத்தம் போல தெளிவாக இருந்தது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். You know how a trumpet sounds? It gives a shrill sound. What does a trumpet mean in the Bible? War. Anytime you see a trumpet blow in a Bible time, it meant a war. Either a liberation or something to take place. ஒரு எக்காளமானது எத்தகைய சத்தத்தை தொனிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது கூரிய கீச்சிடுகிற தொனியைத்தான் கொடுக்கிறது. வேதத்தில் எக்காளம் என்பது எதை குறிக்கிறது? யுத்தத்தை குறிக்கிறது. வேதாகம நாட்களில் ஒரு எக்காளம் முழங்குறதை நீங்கள் கண்டால் அதன் தொனி யுத்தத்தை குறிக்கும் ஒரு வெளிப்படுத்தலாக இருக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு காரியம் நடைபெறவிருக்கிறது என்பதாய் உள்ளது. Now, after the church ages was over and everything was come ready, make ready the setting of the 4th chapter here. The church ages was done. He had done left the earth, you see. Remember, the voice that spoke to him behind him in the 7 golden candlesticks, the work was finished. இப்பொழுது அவன், அதாவது சபை காலங்கள் முடிவடைந்த பிறகு, எல்லாம் ஆயத்தமாக வந்த பிறகு 4ஆம் அதிகாரமானது இங்கே சபை காலங்கள் முடிவடைந்த நிலையில் ஆயத்தமாக அமைக்கப்படுகிறது. அவர் பூமியை விட்டு கிளம்பி விட்டார் என்பதை நீங்கள் பாருங்கள். 7 குத்து விளக்குகளின் மத்தியில் இருந்து கொண்டு யோவானோடு அவனுக்கு பின்னாக இருந்து பேசினவரின் சத்தத்தை நினைவில் கொள்ளுங்கள். கிரியையானது முடிவடைந்து விட்டது.
And now that same voice is speaking up in heaven. What was it? He had done redeemed His people. His earthly work was finished, and He was in glory, calling to John, "Come hither." Amen. இப்பொழுது அதே சத்தமானது பரலோகத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அது என்னமாயிருக்கிறது? அவர் தம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொண்டு விட்டார். பூமியில் உள்ள அவரது கிரியையானது முடிந்து விட்டது. அவர் இப்பொழுது மகிமையில் இருந்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து யோவானை இங்கே ஏறிவா என்று அழைக்கிறார். ஆமேன். That makes me feel like shouting on the eve of New Year. Oh man, there you are. See you ready. Come up here. இப்புத்தாண்டுக்கு முந்தின இரவு வேளையில் நான் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று உணரும்படி செய்கிறது. ஓ என்னே, அங்குதான் காரியம். பாருங்கள், ஆயத்தப்படுங்கள், இங்கே ஏறிவா. War. This is the setting of the great battle. The people that rejected God's message, rejected the Holy Spirit, the messenger of the seven churches, the one that had rejected this message of His grace, had nothing left but judgment was ready. யுத்தம். இது பெரிய யுத்தம் ஒன்று நிகழவிருப்பதை காட்டுகிறது. தேவனுடைய செய்தியை நிராகரித்தவர்கள் பரிசுத்த ஆவியையே நிராகரித்தார்கள். அவரே 7 சபை காலங்களின் செய்தியாளர். அவரது கிருபையின் செய்தியை புறக்கணிக்கிறவர்களுக்கு வேறேதும் விடப்படாமல் நியாய தீர்ப்பே ஆயத்தமாக இருக்கிறது. All right, He's making ready to pour out the plagues upon the earth now. Come up here and I'll show you what's fixing to take place. Christ rejecting godless sinners. I'm going to pour out my wrath upon them. ஓ, அவர் இப்பொழுது பூமியின் மேல் வாதைகளை ஊற்ற ஆயத்தமாய்க் கொண்டிருக்கையில் இங்கே ஏறிவா, என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். கிறிஸ்துவை புறக்கணித்த தேவனற்ற பாவிகள் மேல் நான் என்னுடைய கோவாக்கரை ஊற்றப் போகிறேன் என்று அழைக்கிறார். What's the setting? Or we go down through the night, you get more of it and more of it all the time. We can't get everything in here. We have to keep referring from place to place. காட்சி அமைப்பை பாருங்கள். ஓ, இந்த இரவில் நாம் மேலும் ஆராய்கையில் இன்னும் கூடுதலான விஷயங்களை நீங்கள் அறிய வருவீர்கள். இங்கே நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு விட முடியாது. நாம் ஒவ்வொரு வேத வசனத்தை குறிப்பிட்டுக் கொண்டேதான் போக வேண்டும். How that it's going to be a terrible thing for those when the last trumpet sounds and when the last battle is fought, when the last sermon's preached, when the last song is sung, and we stand up to the judgment seat of Christ. You're going to be asked, why didn't you receive it? What did you do with the life that I give you? You'll be asked to give a reason. What then? கடைசி எக்காலம் தொனிக்கையில், கடைசி யுத்தமானது சண்டையிடப்படும் பொழுது, கடைசி பிரசங்கமானது பிரசங்கிக்கப்படும் பொழுது, கடைசி பாடலானது பாடப்படுகையில் புறக்கணித்தவர்களுக்கு அது எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கப் போகிறது. நாம் கிறிஸ்துவின் நியாயசரத்துக்கு முன்பாக நிற்போம். நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று உங்களிடம் கேட்கப்படும். நான் உனக்கு கொடுத்த ஜீவனை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று கேட்கப்படும். சரியான காரணம் ஒன்றை கூறும்படி நீங்கள் கேட்கப்படுவீர்கள். அதன் பிறகு என்ன? You've heard me sing that song or try it. What then? What then? When the great book is open, what then? When the ones that reject the message will be asked to give a reason, what then? நான் அப்பாடலை பாட அல்லது பாட முயன்றதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அவ்வேளையில் என்ன? அவ்வேளையில் என்ன? மகத்தான புத்தகம் திறக்கப்படுகையில் அப்பொழுது என்ன? செய்தியை புறக்கணித்தவர் யாவரும் காரணம் கூறும்படி கேட்கப்படுவீர்களே, அப்பொழுது என்ன? Go to stand there just as certain as this book is written. You'll be going to stand there and be asked for a reason. Oh, it pays us, my brother, sister. It behooves us as sons and daughters of God to check up on ourselves every hour of the day. இப்புத்தகம் எழுதப்பட்டது எவ்வளவு நிச்சயமோ அந்த அளவுக்கு அங்கே நிற்கப் போவதும் நிச்சயமாமே. நீங்கள் அங்கே நிற்கப் போகிறீர்கள். அப்பொழுது காரணம் கூறும்படி கேட்கப்படுவீர்கள் என்பதை கவனியுங்கள். ஓ என் சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்ற முறையில் நாம் நம்மையே அனுதினமும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் பரிசோதித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. Paul said, I die daily, yet I live not I, but Christ lives in me. See? Be checked up because you don't know what hour you're going to be summoned to answer on high. பவுல், நான் அனுதினமும் சாகிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல,
கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்றான். புரிகிறதா? உங்களை சோதித்து பாருங்கள். ஏனென்றால் பதிலளிக்கும்படி நீங்கள் எந்த மணி வேளையில் உன்னதத்திற்கு அழைக்கப்பட போகிறீர்கள் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். Now, heard the voice of the trumpet. All right. Note what John said. He said here in the last part of this first chapter. First voice is like a trumpet that talked with me. It said, "Come up hither." இப்பொழுது எக்கால சத்தத்தை கேட்டேன். சரி, குறித்துக் கொள்ளுங்கள். இங்கே இந்த முதலாம் வசனத்தின் கடைசி பாகத்தில் இங்கே யோவான் என்ன கூறினான் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா. Come up here. I showed you the church ages on earth. Now come up here. I'm going to show you something take place up here. இங்கே ஏறி வா. நான் உனக்கு பூமியில் உள்ள சபைக்காலங்களை குறித்து காண்பித்தேன். இப்பொழுது இங்கே ஏறி வா. இங்கே நடக்கிறவைகளை நான் உனக்கு காண்பிக்கப் போகிறேன். See, Christ had left earth then. He had gone up into glory. The church ages slew. Showed that his spirit is finished here and he had gone into glory and was calling for John to come up. And he showed him what else is going to take place. Come up hither. பாருங்கள், அப்படியானால் கிறிஸ்து பூமியை விட்டு புறப்பட்டு விட்டார். அவர் மகிமைக்குள் சென்று விட்டார். சபைக்காலமானது முடிவடைந்து விட்டதையும் அவரது ஆவியின் கிரியை இங்கே முடிவடைந்து விட்டது என்பதையும் காண்பிக்கிறது. அவர் மகிமைக்குள் போய்விட்டார். அங்கிருந்து கொண்டு யோவானை மேலே ஏறி வரும்படி அழைக்கிறார். வேறென்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை அவருக்கு காண்பித்தார். அதற்காக அவனை இங்கே ஏறிவா என்று அழைத்தார். Now, we notice John, the second chapter, the second verse. Notice quickly. John added this. Immediately. Oh, if I act funny, I just feel good. John added, immediately I was in the Spirit. இப்பொழுது நாம் யோவானை கவனிப்போம். இரண்டாம் வசனத்தை கவனியுங்கள். யோவான் உடனே இவ்வாறு கூறினான். உடனே. ஆமேன். ஓ, நான் வினோதமாக நடந்து கொண்டால் நான் மிகவும் நல்லபடியாக உணர்கிறேன். யோவான் மேலும் கூறினான், உடனே ஆவிக்குள்ளானேன். When you hear the voice of God speak to you, something happens. Amen. Oh, did it happen to you like that? It did to me 31 years ago. And I've never been the same since. Oh, when he said, "Come up to me, all you that labor and heavy laden. I'll give you rest." It changed me. தேவனுடைய சத்தம் உங்களோடு பேச நீங்கள் கேட்கையில் ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது. ஆமேன். ஓ, அவ்வாறு உங்களுக்கு சம்பவித்ததுண்டா? 31 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு அவ்வாறு சம்பவித்தது. அதன் பிறகு நான் முன்பு போல் இருக்கவில்லை. ஓ, அவரோ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறினார். அது என்னை மாற்றினது. John said immediately, I was in the Spirit. What Spirit? The Holy Spirit. Amen. Oh, I was in the Spirit. And behold, a throne was set in heaven, and one sat on that throne. யோவான் கூறினான், உடனே ஆவிக்குள்ளானேன். என்ன ஆவிக்குள்? பரிசுத்த ஆவிக்குள். ஓ, ஆவிக்குள்ளானேன். இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். He had done left earth now. Christ had left the earth in the form of the Holy Spirit and had returned back into the body again. பாருங்கள், இப்பொழுது யோவான் பூமியை விட்டு புறப்பட்டு விட்டான். கிறிஸ்து பூமியை விட்டு கிளம்பிவிட்டு பரிசுத்தாவியின் ரூபத்தில் மீண்டும் சரீரத்துக்குள்ளாக திரும்பிவிட்டார். Today the body sits there as the memorial, as the sacrifice. We get to that right on down to the chapter here. But the Spirit of Christ come back to live in the church, to live in us. இன்றைக்கு சரீரமானது ஒரு நினைவுகூறுதலாக, ஒரு பலியாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வதிகாரத்தினூடாக இங்கே நாம விஷயத்தை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் ஆவியானது சபைக்குள் வாசம் பண்ணும்படி, நமக்குள் வாசம் பண்ணும்படியாக திரும்பி வந்திருக்கிறது. Now immediately after he showed the end of the age of his work here, he went on up into heaven and said, I'll show you what's going to be after this. After the church age. இப்பொழுது இங்கே பூமியில் அவரது கிரியையின் காலத்தின் முடிவை குறித்து காண்பித்த பிறகு உடனே அவர் பரலோகத்திற்குள் சென்றார். அவர், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கப் போகிறவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன், சபை காலங்களுக்கு பிறகு உள்ளவைகளை காண்பிப்பேன் என்று யோவானிடம் கூறினார். He said, John, I can't talk to you down there anymore because the flesh down here will come up higher.
show you what's going to take place hereafter. Amen. Oh, my. Oh, caught up in the vision. Hallelujah. Caught up in the glory. அவர், யோவானே, நான் இனிமேல் கீழே பூமியிலிருந்து எதையும் முன்னோடு பேச முடியாது. ஏனென்றால் நான் அதை விட்டு நீங்கி வந்து விட்டேன். நான் உன்னதத்திற்கு வந்து விட்டேன். எனவே நீ மேலே என்னோடு வந்துவிடு என்று கூறினார். ஆமென். இதற்கு பிறகு சம்பவிக்கப் போகிறவர்களை நான் உனக்கு காண்பிப்பேன் என்றார். ஓ என்னே, ஓ தரிசனத்தில் மகிமைக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டான். His experience must have been something like that of Paul. 2 Corinthians 12:2 and 4, if you're putting it down. 2 Corinthians 2-4, Paul was caught up one day in the vision too. Did you know that? அவனுடைய அனுபவம் பவுலுடைய அனுபவம் போன்றதாகத்தான் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 24 வசனத்தை குறித்துக் கொள்ள விரும்பினால் அதை குறித்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 12:2-4. பவுலும் கூட ஒரு நாளிலே தரிசனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அதை நீங்கள் அறிந்துள்ளீர்களா? And he saw things that wasn't expedient for him to even talk about. 14 years, never even mentioned it. அவன் பார்த்த காரியங்கள் அவைகளை பற்றி வெளியே பேசுவதற்கு உகந்ததல்ல என்பதாயிருந்தது. 14 வருடங்கள் அவன் அதை பற்றி கூட குறிப்பிடவே இல்லை. See? But listen to the difference between them. What Paul saw, he was forbidden to speak of it. Amen. Or to put it out to the public. Amen. Oh, wow. Hallelujah. I don't really could do it. Amen. Well, a little trip I took one day, I've never got over it, never will. புரிகிறதா? ஆனால் அவ்விரு அனுபவங்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை கவனிக்கவும். பவுல் எதை கண்டானோ அதை பற்றி வெளிப்படையாக பேசவோ அல்லது அதை குறித்து சொல்லவோ தடை செய்யப்பட்டான். ஓ என்னே, அவனால் அதை வெளியே சொல்ல முடியாமல் இருந்தது என்று நான் நினைக்கவில்லை. ஒரு சிறு பயணமாக நான் ஒரு நாள் இவ்வாறு சென்றிருந்தேன். அதை பற்றி நான் குறிப்பிட்டதே இல்லை. இனி ஒருபோதும் கூறவும் மாட்டேன். பாருங்கள், அவன் வெளியே பேச இயலாதபடிக்குள்ள காரியங்களை அவன் பார்த்தான். அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் அதை பற்றி விவரிக்க வார்த்தைகளே அவனுக்கு இருக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். பாருங்கள். How different. When John was caught up and seen Jesus, he was set right in a book what you have seen and give it back. Send it back to the churches. Paul was forbidden to speak and John was even asked to put it in a book. So it would go all down through the ages. Oh my. யோவான் எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது அது எத்தகையதொரு வேறுபாடானதாக இருந்தது. அவன் அப்பொழுது இயேசுவை கண்டான். அவர் அவனிடம், நீ கண்டவைகளை ஒரு புஸ்தகத்தில் எழுதி அதை அனுப்பு, அதை சபைகளுக்கு அனுப்பு என்று கூறினார். பவுல் கண்டவைகளை பேச தடை செய்யப்பட்டான். ஆனால் யோவானோ ஒரு புஸ்தகத்தில் அதை எழுதி அது காலங்கள் நெடுகிலும் போகும்படியாக அவனுக்கு கூறப்பட்டது. ஓஹோ என்னே, it's revealed now. To be revealed in this last age. It wasn't revealed in his days. It's revealed now as we go along. அது இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அது இந்த கடைசி நாட்களில் தான் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று இருக்கிறது. யோவானின் நாளில் அது வெளிப்படுத்தப்படவில்லை. நாம் போய்கொண்டிருக்கையில் இப்பொழுது அது வெளிப்படுத்தப்படுகிறது. Oh, and notice John being taken up immediately after the church age was a type of the raptured church. Immediately after the church age is over, this Laodicean church age, then comes the rapture. Hallelujah. The church goes up like John did. Amen. Into the presence of God. ஓ கவனியுங்கள், சபைக்கால முடிவடைந்த உடனேயே யோவான் எடுத்துக்கொள்ளப்பட்டதோ லவோதிக்கியா சபைக்கால முடிவடைந்த உடனேயே எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைக்கு முன்னடையாளமாக இருக்கிறது. இந்த சபைக்காலத்திற்கு பிறகு எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகிறது. யோவான் மேலே போனது போல சபையும் தேவனுடைய பிரசன்னத்தில் மேலே செல்கிறது. That just winds my soul around. Caught up at the rapture of the church. And it's at this place the book of Revelations was written. See, at the end of the church age. ஓ என்னே, ஃபியூ, அதை நினைக்கையில் அது என் ஆத்துமாவை எழுச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. சபையானது எடுத்துக்கொள்ளப்படுதலில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது கூறப்பட்டுள்ள, அதாவது வெளிப்படுத்துகிற விசேஷ புத்தகத்தில் இந்த இடம் பாருங்கள், சபை காலத்திற்கு முடிவிலே எழுதப்பட்டிருக்கிறது. Now, I got a little something here I want to clear up.
for something that's been an old hanger for a long time amongst many Christians. And I thought today when I was studying, writing out scriptures and finding names and different colors and things, we'll get into them after a while, the rainbows and the symbols and so forth. இப்பொழுது இங்கே என்னிடத்தில் நான் தெளிவுபடுத்த விரும்புவதான ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதானே நீண்ட காலமாக அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் தீர்க்கப்படாத முடிவு கண்டடையாத விஷயமாக இருக்கிறது. நான் இன்றைக்கு வேத வாக்கியங்களை படித்து குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கையில் பல்வேறு பெயர்களையும் வெவ்வேறு நிறங்களையும் எண்ணி பார்த்தேன். நாம் சற்று கழித்து வானவில் அடையாளங்கள் முதலியவற்றுக்குள்ளாக சென்று பார்க்கலாம். I was writing these scriptures out here so that I could look back to them and refer to them if I going along, because usually if I was going to speak on something like this, it would be different. I would try to know it by heart. But this way, when you just have a little time, I like to refer to it because it goes all the way through the scriptures, back and forth. நான் வேத வாக்கியங்களை இங்கே குறிப்பிடுத்துக் கொண்டிருந்தேன். அதனால் நான் அவைகளை திரும்பி பார்க்கவும் அவைகளை குறிப்பிடவும் சாத்தியமாகுமே என்பதனால் அப்படி செய்தேன். ஏனென்றால் வழக்கமாக நான் ஒன்றை குறித்து இதே போல் பிரசங்கிக்கப் போகிறது என்றால் அது வித்தியாசமானதாக இருக்கும். அதை நான் எழுதி வைக்கிறதை பாராமல் பேச அறிவேன். ஆனால் இந்த முறையிலோ உங்களுக்கு சிறிது நேரம் இருக்கையில் இவ்விஷயம் வேத வாக்கியங்களில் முன்னும் பின்னுமாக முழுவதுமாக சம்பந்தமுள்ளதாக இருக்கிறபடியால் நான் அவைகளை குறிப்பிட விரும்புகிறேன். Now, in Matthew 16:13, we find this. If you're putting the scriptures down, Matthew, if you want to turn to it, all right. Matthew 16:13. It's we'll just turn back and read it, and then we'll have it sure. Matthew, the 16th chapter and the 13th verse. இப்பொழுது மத்தேயு 16:13 இதை நாம் காண்கிறோம். விரும்பினால் இதை குறித்துக் கொள்ளலாம். மத்தேயு, நீங்கள் அதற்கு திருப்ப விரும்பினால், நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள விரும்பினால் சரி. மத்தேயு 16:13. அது நாம் வசனத்தை எடுத்துக்கொண்டு படிப்போம். அப்பொழுது நாம் அது நிச்சயமாக அறியலாம். மத்தேயு 16:13. Listen closely now as we read. 16:13. When Jesus came unto the coast of Caesarea Philippi, he asked his disciples, saying, Who do men say I, the Son of Man, am? And they said, Some say thou art John the Baptist, some Elias, and others Jeremiah, or one of the prophets. மத்தேயு 16:13 நாம் வாசிக்கையில் மிகவும் கூர்ந்து கவனியுங்கள். பேதுரு வந்தபொழுது இல்லை. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். He said unto them, But whom say ye that I am? And Simon Peter answered and said, Thou art the Christ, the Son of the living God. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். And Jesus answered and said unto him, Blessed art thou, Simon Bar-Jonah, flesh and blood has not revealed it to thee, but my Father which is in heaven. And I say unto thee that thou art Peter, and upon this rock I'll build my church, and the gates of hell shall not prevail against it. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. And I will give unto thee the keys of the kingdom of heaven, and whatsoever thou shalt bind on earth shall be bound in heaven, whatsoever thou shalt loose on earth shall be loosed in heaven. Then charged he his disciples that they should tell no man that he was Jesus the Christ. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். Listen close now. All right. For the time, from that time beginning, I want to get another, you can read on down, get the 28th verse here, because you read the rest of it when you go home. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். சரி, அது முதல் அந்த வேளை முதற்கொண்டு அவர் தொடங்கினார். அதாவது இன்னொரு வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாசிக்க விரும்புகிறேன்.
28ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மீதியுள்ள வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்துக் கொள்ளலாம். Verily, verily, I say unto you, there be some standing here which shall not taste of death until they see the Son of Man coming in his kingdom. Amen. இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Oh, think of it. Some standing here shall not taste of death until they see the Son of Man coming in his kingdom. What a statement. ஓ, அதை பற்றி எண்ணி பாருங்கள். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. என்ன ஒரு அறிக்கை இது! How the critic likes to pick that up and just show how dumb he is. See? How he likes to get a hold of that and it's come to pass and they didn't know nothing about it. See? All right. குறை கூறுவோர் அதை எடுத்துக்கொண்டு தான் எவ்வளவு ஊமையா இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். பாருங்கள், அவர் அதை எப்படி பிடித்துக் கொள்ள விரும்புகிறார். அதுவோ நிறைவேறி இருக்கிறது. அவர்கள் அதை குறித்து அறிந்திருக்கவில்லை. புரிகிறதா? சரி. After Peter's rock confession, which we know that his confession, he would build his church on this same rock. Not Peter being a little stone, as the Roman Catholic tries to say it, but Peter's confession of the revelation. That's the church. பேதுருவின் கன்மலை பற்றிய அறிக்கைக்கு பிறகு அவனுடைய அறிக்கையானது எப்படிப்பட்டது என்று நாம் அறிவோம். இதே பாறையின் மேல்தான் அவர் தன் சபையை கட்டுவார். சிறிய கல்லாகிய பேதுருவின் மேல் அல்ல. ரோமன் கத்தோலிக்கர் அவ்வாறு கூற முயல்கிறார்கள். ஆனால் பேதுருவின் வெளிப்படுத்தலை பற்றிய அறிக்கையாயிருக்கிறதே அதுதான் சபையாகும். God will reveal it. Not a confession of this man because later he backslid. Not a confession of him being the Son of God because they knew he was the Son of God. Peter just said it. But what it was the revelation that had been revealed from heaven that he was the Son of God. தேவன் அதை வெளிப்படுத்துவார். இந்த மனிதனை பற்றிய அறிக்கை அல்ல. ஏனெனில் அவன் பிறகு பின்மாற்றமடைந்தான். அவர் தேவனுடைய குமாரன் என்பதை பற்றிய பேதுருவின் அறிக்கை அல்ல அது. ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். பேதுரு அப்பொழுதுதான் அதை கூறினான். ஆனால் அது என்னவாய் இருக்கிறது என்றால், அவர் தேவனுடைய குமாரன் என்னும் வெளிப்படுத்தலானது பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது. Said flesh and blood never taught it to you, but my Father which is in heaven revealed it to you. Upon this rock, that rock confession, I will build my church, and the gates of hell shall not prevail against it. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு போதிக்கவில்லை, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லை பற்றிய அறிக்கையின் மேல் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. Hope we don't run out of time too quick here now, that we can get right into this, and we want to see how that's clothed into the human being. It's a beautiful story right here. We can just get to it. நமக்கு நேரம் விரைவாக கடந்துவிடவில்லை என்று நினைக்கிறேன். அப்படியாகி நாம் இதற்குள் இன்னும் பார்க்கலாம். மானிடருக்குள் இது எவ்வாறு செல்கிறது என்பதை பார்க்க நாம் விரும்புகிறோம். நாம் அதற்குள் பார்ப்போம் என்றால் அது ஒரு அழகான சம்பவமாய் காணப்படும். All right. Yes, the rock confession, what Peter was. He would build his church upon Peter's confession. He said, some that stand here shall not taste of death till they see the Son of God coming in his kingdom. சரி, ஆம். இந்த கன்மலையை பற்றிய அறிக்கை அவர் தன்னுடைய சபையை பேதுருவின் அறிக்கையின் பேரில் கட்டுவார். அவர் இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்றார். I remember he spoke some. That was more than one, wasn't it? Some would be many, more than one. இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், அவர் சிலர் என்று கூறினார். சிலர் என்றால் ஒரு நபருக்கு மேல் என்று அர்த்தமல்லவா? சிலர் என்றால் ஒருவருக்கு மேல் அதிகமான என்பதாகும். But now look, all his disciples are standing there, and he was asking each one of them, what do you think about this and what do you think about that? ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், அவருடைய சீஷர்கள் யாவரும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். But he said, there's some of you standing here. Some standing here will not taste the death until they see the Son of Man coming in his kingdom.
Oh, my. What a statement. Think 2,000 years ago that was stated. இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்றார். ஓ, என்னே ஒரு அறிக்கை. சிந்தித்து பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அது கூறப்பட்டது. Is God's word infallible? Every word that he says will come to pass. தேவனுடைய வார்த்தையானது பிழையின்றி இருக்கிறதா? அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக நிறைவேறுமா? Now, if we want to turn right over to then the 17th chapter of Matthew is the next. When he's taken a few days after that, he's taken Peter, James, and John up into the mountain apart to be a witness. Peter, James, and John. இப்பொழுது நாம் மத்தேயு 17ஆம் அதிகாரத்திற்கு திருப்ப விரும்பினால், இங்கே அடுத்த காட்சி. சில நாட்கள் கழித்து அவர் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் கூட்டிக் கொண்டு சென்றார். அவர்கள் சாட்சிகளாயிருக்கும்படி பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோர். And they seen the kingdom of God come in power. They seen the coming of the kingdom of God rehearsed. Amen. Amen. Oh, they were brought into view of watching the kingdom of God be rehearsed as it comes. The issuing in of the millennium. They've seen the rehearsal. அவர்கள் தேவனுடைய ராஜ்யம் வல்லமையோடு வருகிறதை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யம் வருவதின் ஒத்திகையை பார்த்தார்கள். ஆமேன். ஓ, 1000 வருட அரசாட்சிக்கு முன்னர் தேவனுடைய ராஜ்யமானது வருகிறதின் ஒத்திகையை காண்பதற்கு அது அவர்களுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டது. அவர்கள் ஒத்திகையை கண்டார்கள். Some time ago, a bunch of ministers, Oral Roberts is one of them, Cecil D. DeMills, when he wrote this 10 Commandments, he called up Brother Sakarian, Brother Roberts, many preachers across the land. சில காலத்திற்கு முன்பு சில ஊழியக்காரர்களை, ஓரல் ராபர்ட்ஸும் அதில் ஒருவர், செசில் பி டிமிலி அவர்கள் 10 கட்டளைகள் என்ற படத்தை தயாரித்த பொழுது அவர் சகோதரன் ஷெகாரியனையும் சகோதரன் ராபர்ட்ஸையும் மற்றும் தேசத்தில் எங்கிலும் உள்ள பிரசங்கிமார்களையும் any preacher could come, and he invited them to come into the studio before the picture was ever released and let them see the rehearsal of it before it was ever showed out when he's charging $25 a ticket. இன்னும் வர விரும்பும் எந்த பிரசங்கிகளையும் திரைப்பட எடுப்பு அரங்கத்திற்கு வந்து அப்படம் பொதுமக்களுக்கு திரையிடப்படும் முன்னர் முன்கூட்டியே அதை பார்த்திட அழைத்தார். பொதுமக்களுக்கு திரையிடப்படும் பொழுது ஒரு அனுமதி சீட்டுக்கு $25 கட்டணம் வசூலித்தார்கள். But they've seen the rehearsal of it, that they might pass their opinion on whether there was any critics about it or what could be said, and so forth. They've seen it before the public seen it. ஆனால் அவர்கள் ஏதாவது விமர்சிப்பதற்குரிய காரியங்கள் இருந்தால் அதை பற்றிய கருத்தை அவர்கள் முன்கூட்டியே தெரிவிப்பதற்காகவும் அல்லது அதை பற்றி என்ன கூறுவார்கள் என்பதை பற்றி தெரிவிக்க அப்படத்தின் ஒத்திகையை கண்டனர். பொதுமக்கள் பார்க்க முன்னரே இவர்கள் அதை முன்கூட்டியே பார்த்தனர். Jesus said, "Some of you standing here will not taste of death until they see the kingdom of God coming in power." Amen. Or see the Son of Man coming in His kingdom, rather. See the Son of Man coming in His kingdom. இயேசு இங்கே நிற்கிறவர்களில் சிலர், ஆமென், தேவனுடைய ராஜ்யம் வல்லமையோடு வருவதை காணும் முன் அல்லது மனுஷகுமாரன் தமது ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. சரியாக கூறினால் மனுஷகுமாரன் தமது ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் என்பதை பாருங்கள். A few days after that, he taken Peter, James, and John and went up into a high mountain, and there he was transfigured before them. His sun shining would be like his garments that he had on. அதற்கு சில நாட்களுக்கு பின்னர் அவர் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை கூட்டிக் கொண்டு ஒரு உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மர்வமானார். அவர் அணிந்திருந்த வஸ்திரமானது மிகவும் பிரகாசித்தது, சூரியனை பார்க்கிலும் பிரகாசமாயிருந்தது. ஒரு ஊமையை நாம் எடுத்துக்கொண்டால் அதை வேதாகம் முழுவதும் தொடர்ந்து பார்க்க முடியும் என்பதை எத்தனை தடவைகள் நாம் கண்டிருக்கிறோம். You take the scripture and tie the whole Bible together with it. Yes, sir. Not a leak nowhere. It's all dolled up with the power of God. The devil couldn't squeeze around if he had to. That's right. ஒரு குறிப்பிட்ட வேதவாக்கியத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதை வேதம் முழுவதோடு கட்டி இணைக்கலாம். ஆமையா, எங்கும் ஒரு கசிவு கூட இல்லை. அவை யாவும் தேவனுடைய வல்லமையால் நிறைக்கப்பட்டதாக இருக்கின்றன.
பிசாசானவனால் அவன் விரும்பினாலும் கூட வேத வசனத்தினுள் எதையாவது அழுத்தி உள்ளே நுழைத்து விட முடியாது. அது உண்மையே. Put their testimony out there and believed in the kingdom of God. He took every scripture and daubed it up with Holy Ghost power. Washed it over in the blood. தங்கள் சாட்சியை உறுதிப்படுத்தி இருக்கிற, தேவனுடைய ராஜ்யத்தில் விசுவாசம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேத வாக்கியத்தையும் எடுத்துக்கொண்டு அதை பரிசுத்தாவியின் வல்லமையால் பூசி ரத்தத்தில் அதை கழுவி வைத்திருக்கிற அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களுக்குள் பிசாசானவனால் நுழைந்து விட முடியாது. The world can't get into it. The devil can't get into it. They are dead. Their life is hid in Christ through God, sealed by the Holy Ghost. How can the devil bother them? There they are in this condition now. அதற்குள் உலகம் நுழைந்து விட முடியாது. பிசாசு அதற்குள் நுழைந்து விட முடியாது. அவர்கள் மரித்து அவர்களது ஜீவனானது தேவனுடைய முத்திரை மூலமாக பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. அப்படி இருக்க பிசாசு எப்படி அவர்களை தொல்லைப்படுத்த முடியும்? அவர்கள் இப்பொழுது இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். Over in this place, then he saw the coming or the rehearsal. And what was the first thing he saw? The first thing he saw in the coming was Moses represented the dead saints that would be resurrected. Elijah was standing there. இந்த இடத்தில் அப்பொழுது அவன் வருகையை கண்டான், அல்லது அவன் ஒத்திகையை கண்டான். அவன் முதலில் எதை கண்டான்? வருகையில் முதலாவதாக அவன் கண்டது மோசேயாகும். அவன் மரித்த பரிசுத்தவான்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தான். அங்கே எலியாவும் நின்று கொண்டிருந்தான். Oh, I want you to notice what will take place. That was Moses first. That's all these 6 ages that they slept. Amen. 6 church ages. Not only that, but Elijah was there. Amen. The messenger of the last days. With his group, all the transfigured, the raptured. Hallelujah. Amen. Now in the future, wait till you're coming. ஓ, என்ன நடக்கவிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். முதலில் அங்கே மோசே இருந்தான். அதுதான் இந்த 6 காலங்களிலும் நித்திரை செய்தவர்களை குறிக்கும் 6 சபை காலங்கள். அது மாத்திரமல்ல, அங்கே எலியாவும் இருந்தான். கடைசி நாளின் தூதன் தன்னுடைய குழுவோடு நிற்கிறான். அவர்கள்தான் எடுத்துக் கொள்ளப்பட போகும் மர்வமாகும் குழுவினர். ஆமேன். எதிர்காலத்தில் வரும் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்கள். What did they all had gathered with him? Oh my! What was it? His promise to Peter, James, and John was fulfilled. That's right. Because he said, some stand here will not taste of death until they see the Son of Man coming in his kingdom, and they've seen the rehearsal of it. Then after this, after the resurrection, அவரோடு எல்லோரும் அம்மலையின் மேல் கூடி வரவில்லை. ஓ என்ன, அது என்னவா இருந்தது? பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோருக்கு அவர் அளித்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்டது. அது உண்மை. ஏனெனில் அவர் இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தமது ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று கூறியிருந்தார். அவர்கள் அதனுடைய முன்காட்சியை, ஒத்திகையை கண்டார்கள். இதற்கு பிறகு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, I'd like to bring you another thing. After Jesus had died, buried, on St. John 21:20, some critics started this in the early days. Right while we're in the lesson, let's clean it up. இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு பரிசுத்த யோவான் 21:20 தவறாக அர்த்தம் கொண்டோர் இவ்வுபதேசத்தை அந்நாட்களில் ஆரம்பித்தார்கள். நாம் மற்ற விஷயங்களை பார்த்துக் கொண்டிருக்கையில் இதை குறித்த விஷயத்தையும் நாம் தெளிவுபடுத்தி விடுவோம். And St. John 20:21, Jesus had met with his disciples, fed them fish and bread upon the fire. And as they went up the bank, John leaned upon his bosom. And Peter asked the question, said, what will happen to this man? பரிசுத்த யோவான் 20:21 இயேசு தன் சீஷர்களை சந்தித்தார். அவர்களை நெருப்பு தழலில் சுடப்பட்ட மீனையும் அப்பத்தையும் கொண்டு போஷித்தார். அவர்கள் கரைக்கு செல்கையில் யோவான் அவரது மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த மனிதனுக்கு என்ன சம்பவிக்கும் என்று பேதுரு கேட்டான். Jesus loved John. John was a man of love. And he said, what will happen to this man? What's going to be his estate? What's going to be his future? இயேசு யோவானை நேசித்தார். யோவான் மிகவும் அன்புள்ள ஒரு மனிதனாய் இருந்தான். எனவே அவன், இந்த மனிதனுக்கு என்ன சம்பவிக்கும், அவனுடைய நிலைமை என்னவா இருக்கப் போகிறது, அவனது எதிர்காலம் என்னவா இருக்கப் போகிறது என்று கேட்டான்.
And Jesus said to them, what is it to you if he tarries until I come? Amen. Till I return? What is it? And the disciples made a mistake. They said that Jesus said that if he was going to live till the coming. இயேசு அவர்களிடம், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன என்று கேட்டார். சீஷர்கள் ஒரு தவறை செய்தார்கள். அவர் வருமளவும் அவன் உயிரோடு வாழப்போகிறான் என்று இயேசு கூறினதாக அவர்கள் கூறினார்கள். But Jesus did make no mistake. Right here in Revelation, the 4th chapter, Christ kept his word. Amen. He brought John up into heaven and rehearsed the whole thing to him. Glory. Hallelujah. He saw the preview. He saw it just as though he lived on earth and saw the whole church ages come to pass with the coming of the Lord. The whole book of Revelation. Oh my. ஆனால் இயேசு எந்த தவறையும் செய்யவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து தமது வார்த்தையை காத்துக் கொண்டார். அவர் யோவானை பரலோகத்திற்கு கொண்டு வந்து அவனுக்கு அனைத்தையும் முன்காணலாக காண்பித்தார். மகிமை, அவன்தானே வரப்போகிற காட்சிகளில் முன்காட்சியை கண்டான். அவன்தானே முழு சபை காலங்களையும் பூமியில் ஜீவிக்கிறவன் போல் இருந்து அவை சம்பவிக்கிறதையெல்லாம் கர்த்தருடைய வருகையையும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் முழு சம்பவங்களையும் முன்கூட்டியே பார்த்து விட்டான். ஓ என்னே! James did it, John, and the rest of them wouldn't even let Paul see it, tell it, nothing. He said, what is it to you if he tarries until I come? அவருடைய வாக்குத்தத்தம் எவ்வளவு பிழையற்றதா இருக்கிறது என்பதை பார்த்தீர்களா? யோவானை தவிர யாக்கோபோ, ஏன் பவுலும் கூட, இன்னும் மீதி உள்ளவர்கள் எவரும் அவைகளை காணவும் கூறவும் அனுமதிக்கப்படவில்லை. அவர், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன என்று கேட்டார். And if they said that, he just chose John and took him up and showed him the whole thing before he even died, just like he lived the whole thing through. Showed him what it would be. Brother Pat, isn't that wonderful? அவர்கள் அதை சொன்னபடியினால் அவர் யோவானை தெரிந்து கொண்டு அவனை உயிரை எடுத்து அவன் மரிப்பதற்கு முன்னதாக எதிர்காலத்தில் சம்பவிக்கப் போகிறவைகளை அவனுக்கு காண்பித்தார். ஏதோ காலங்களில் அவன் வாழ்ந்தது போல் அவைகளை கண்டான். அது என்னவா இருக்கும் என்பதை அவனுக்கு காண்பித்தார். சகோதரன் பேட்டவர்களே, அது அற்புதமானதாக இல்லையா? Right here, the 4th chapter and the 2nd verse proves it. He's showing things which was, which is, and what shall come. ஓ பாருங்கள், அவனை உயிரை தூக்கி எடுத்தார். இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அதை நிரூபிக்கிறது. அவனுக்கு நடந்தவைகளையும் நடப்பவைகளையும் நடக்கவிருப்பவைகளையும் காண்பித்தார். He showed him the church age, the coming of the Jews, the pouring out of the plagues, the rapture, the coming again of the millennium, and the eternal home of the saved. Just as though he lived right down through the whole thing. He saw it all happen. அவர் அவனுக்கு சபை காலத்தையும் யூதர்களுடைய வருகையையும் வாதைகள் ஊற்றப்படுதலையும் எடுத்துக் கொள்ளப்படுதலையும் மீண்டும் உள்ள வருகையையும் 1000 வருட அரசாட்சியையும் அவரது ரட்சிக்கப்பட்டவர்களின் நித்திய வீட்டையும் காண்பித்தார். அவைகள் சம்பவிக்கிற காலத்தில் அவன் வாழ்ந்தது போல் இருந்து அவன் அவைகள் யாவையும் சம்பவிக்க கண்டான். பார்த்தீர்களா? புரிகிறதா? He just took him up and showed him the film that he's turning. Let him see the whole thing rehearsed. Oh my! அவனை உயர தூக்கி எடுத்து அவர் எடுத்திருக்கிற படக்காட்சியை அவனுக்கு முன்கூட்டியே முன்காணலாக ஒத்திகையாக காண்பித்தார். ஓ என்னே! Caught up, fulfilled his promise in Revelations 4 and 2. Before his death, he was caught up in the Spirit and seen things just as though he had lived. He seen it all rehearsed. வெளிப்படுத்தின விசேஷம் 4:2 அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதில் அவரது வாக்குத்தத்தம் நிறைவேறியது. யோவான் தனது மரணத்திற்கு முன்பாகவே ஆவிக்குள்ளாக மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டு இனி சம்பவிக்கப் போகிறவைகளை அவைகள் நிகழப்போகும் காலத்தில் அவனும் உயிரோடு இருந்து ஜீவித்து கண்டது போல் கண்டான். அவன் அவை யாவற்றையும் முன்கூட்டியே கண்டான். Thus, he saw in a vision exactly what would have took place and what did take place on the earth from that time until the coming of the Lord Jesus. Amen. Showed to him in a vision. இவ்விதமாக யோவான் என்ன நடக்கவிருக்குமோ, பூமியில் அக்காலம் முதல் கர்த்தராகிய இயேசுவின் வருகை பரியந்தம் அப்படியே என்ன நடந்ததோ நடக்கவிருக்குமோ அவைகளை ஒரு தரிசனத்தில் கண்டான். ஒரு தரிசனத்தில் அதை அவனுக்கு காண்பித்தார்.
So then the disciples, or no one that ever said that he said he'd come in that age, he said, what is it to you if he tarries till I come? Then he took him up and rehearsed the thing to him and showed him what was going to happen. Oh, I just love that. Oh, my. எனவே பிறகு அவருடைய சீஷர்களோ வேறு எவருமோ அவர் அக்காலத்தில் வருவார் என்று கூறவில்லை. அவரோ, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன என்று கேட்டார். பிறகு அவனை அவர் மேலே எடுத்துக்கொண்டு சம்பவிக்கப் போகிறவர்களை முன்கூட்டியே ஒத்திகையாக நிகழ்த்தி காண்பித்தார். ஓ, எனக்கு அது பிடிக்கும். ஓ, என்னே. Notice now, let's see what was it. And immediately I was in the Spirit, and behold, a throne was set in heaven, and one sat upon it, upon the throne. There was a voice that called him. Oh, that voice. Oh, I can't get away from that. That voice of that one behind him. இப்பொழுது கவனியுங்கள், இது என்னவாய் இருந்தது என்பதை நாம் பார்ப்போமாக. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஒரு சத்தம் அவனை அழைத்தது. ஓ, அந்த சத்தம்! அவனுக்கு பின்னாக இருந்த அந்த சத்தம், அதை விட்டு என்னால் அகலவே முடியாது. Then he looked down there and he showed him all the church ages, because he was standing in the church ages, the 7 golden candlesticks. அப்பொழுது அங்கே அவன் நோக்கி பார்த்தான். அவனுக்கு சபை காலங்கள் யாவையும் காண்பித்தார். ஏனென்றால் அவன் 7 பொன் குத்துவிளக்குகளாகிய சபை காலங்களில் நின்று கொண்டிருந்தான். Then he heard that voice say, the church ages ceased. That voice left the earth, went up. When he got into glory, he heard him say, come up here. I'm going to show you what's going to happen from hereafter. Oh, my. பிறகு அவன் சபை காலங்கள் முடிந்த பிறகு அந்த சத்தத்தை கேட்டான். அந்த சத்தமோ பூமியை விட்டு மேலே போய்விட்டது. அவர் மகிமைக்குள் பிரவேசித்த போது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று அங்கிருந்து அவர் கூறி அவனை கூப்பிட்டதை கேட்டான். ஓ, என்னே. That voice. Let's speak on that voice tonight. I got some scriptures wrote out here. Let's go to 1 Thessalonians 4. And just listen over here what this voice is going to say. அந்த சத்தம். நாம் அந்த சத்தத்தின் பேரில் ஒரு நிமிடம் பேசுவோமாக. சில வேத வாக்கியங்களை நான் இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். நாம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். இங்கே இந்த சத்தம் என்ன கூறப்போகிறது என்பதை கவனிப்போம். Oh, we all know what's going to say before we read it, don't we? We know what's going to happen. The trumpet of God shall sound, and the dead in Christ shall rise. Is that right? ஓ, நாம் அதை படிக்கும் முன்னரே அது என்ன கூறப்போகிறது என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை நாம் அறிவோம். தேவ எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படித்தானே? You are put it down in 1 Thessalonians 4:16 and 17. The voice. That voice was the voice of Christ. Is that right? Amen. The voice of Christ. For the trumpet of God shall sound, and the dead in Christ shall rise first. We which are alive and remain shall be caught up together with them to meet the Lord in the air and forever be with the Lord. இதை குறித்துக் கொண்டிருக்கிறவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை படிப்போம். அந்த சத்தம் கிறிஸ்துவின் சத்தமாகும். சரிதானே? அது கிறிஸ்துவின் சத்தம். தேவ எக்காலத்தோடும் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். The same voice that said to John, is the same voice that will summon the church someday. Amen. Summon the church. யோவானை மேலேறி வரும்படி அழைத்த அதே சத்தம், யோவானிடத்தில் மேலேறி வா என்று அழைத்த அதே சத்தம் ஒரு நாளில் சபையையும் அழைத்திடும். ஆமென். சபையையும் அழைத்திடும். Also the same voice that summoned John to come up is the same voice that summons dead lives with the Holy Spirit. Amen. That same voice of the archangel Christ is the voice of the archangel. Voice of the archangel. See? மேலே ஏறி வரும்படி யோவானை அழைத்த அதே சத்தம்தான் மரித்த லாசருவையும் கல்லறை விட்டு எழுந்து வரும்படி அழைத்த சத்தமாய் உள்ளது. அதுதான் பிரதான தூதனுடைய சத்தமாம். கிறிஸ்துவே பிரதான தூதனுடைய சத்தமாவார். பிரதான தூதனுடைய சத்தம் பாருங்கள். Oh, that trumpet voice of Christ summons John to come up
The same voice summons Lazarus. Did you notice to the grave of Lazarus? He spoke with a loud voice. ஓ, கிறிஸ்துவின் எக்கால சத்தம் யோவானை மேலே ஏறி வரும்படி அழைத்தது. அதே சத்தம் தான் லாசருவையும் அழைத்தது. நீங்கள் லாசருவின் கல்லறையில் கவனித்தீர்களா? அவர் உரத்த சத்தத்தோடு பேசினார். And he answered, "Here am I." Amen. And he come from the dead after he's dead and his body rotting. லாசருவே வெளியே வா என்று மெதுவாக பேசவில்லை. அவர் லாசருவே வெளியே வா என்று மிகுந்த சத்தமிட்டு அழைத்தார். அதுவே மரித்தோரிலிருந்து எழுந்து வரும்படி அழைப்பானையிட்டது. அவன் நான் இங்கே இருக்கிறேன் என்று பதிலுரைத்தார். அவன் செத்து அவன் சரீரம் அழுகி போன பிறகு மரித்தோரிலிருந்து எழுந்து வந்தான். That same voice said to John, "Come here." I'll show you some things that's fixing to happen. That same voice that shall sound when the dead in Christ arise, for the trumpet. The trumpet. அதே சத்தம்தான் யோவானிடம், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேர் என்று விளம்பினது. அதே சத்தம் தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவர். ஏனென்றால் எக்காலம், எக்காலம். What is the trumpet? The voice of Christ. Amen. The same one sounded and summoned him up. He heard the voice like a trumpet. Amen. Sound and said, "Come up hither." See how the resurrection will be? It will be in a moment, in a twinkling of an eye. ஒரு எக்காலம் எதை குறிக்கிறது? அது கிறிஸ்துவின் சத்தமாகும். அவர் திரும்பி அவனை மேலே ஏறி வரும்படி உத்தரவிட்டு அழைத்தார். அவன் அந்த சத்தத்தை எக்காலம் போல் தொனிக்க கேட்டான். இங்கே ஏறிவா என்றார். உயிர்த்தெழுதல் எவ்வாறு இருக்கும் என்பது புரிகிறதா? அது ஒரு நொடிப்பொழுதில், ஒரு இமைப்பொழுதில் நடக்கும். That clear sounding voice, and he'll summons the church. Glory, come out! That great summoning voice. God help me to hear it that day. Amen. அந்த சத்தமானது தெளிவாக தொனிக்கும். அவர்தாமே சபையை வரும்படி அழைத்திடுவார். ஏனெனில் அவர் அதை விட்டு வெளியே வா என்று அழைக்கிறார். அந்த மகத்தான் ஆணையிட்டு அழைக்கும் சத்தம். தேவனே, நான் அந்நாளில் அந்த சத்தத்தை கேட்டிட எனக்கு உதவி செய்திடும். I've often said, I know as a mortal, Rodney, I know that there's a big dark door set before me. It's called death. Every time my heart beats, I'm one beat closer to that door. Some of these days I got to go into it. நான் அடிக்கடி கூறுகிறபடி சாவுக்கேதுவானவன் என்ற முறையில் நான் அறிவேன். ராட்னி அவர்களே, எனக்கு முன்பாக ஒரு பெரிய இருளான வாசலானது வைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் அறிவேன். அது மரணம் என்றே அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் என் இருதயம் துடிக்கும் போது நான் அந்த வாசலுக்கு இன்னும் ஒரு துடிப்போடு நெருங்குகிறேன். இந்நாட்களில் ஒன்றில் நான் அதற்குள் போயாகத்தான் வேண்டும். But I don't want to go in like a coward, screaming and hollering. I want to go in this, wrapping myself in the robes of His righteousness. Amen. Knowing this, that I know Him in the power of His resurrection. That someday when He calls, I'll come out from among the dead. ஆனால் நான் ஒரு கோழையை போல் அலறிக்கொண்டும் கதறிக்கொண்டு போக விரும்பவில்லை. அங்கே நான் அவருடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நான் அவரை அறிந்த வண்ணமாய் பிரவேசிக்க விரும்புகிறேன். ஒரு நாளில் அவர் அழைக்கும் போது நான் மரித்தோரிலிருந்து எழுந்து வருவேன். When He summons me to appear on high, where the glory of God shall sound, and the dead in Christ shall rise. If I'm alive, I'll be changed in a moment, in a twinkling of an eye, and shall go with the rest of them up to meet the Lord in the air. உன்னதத்தில் பிரசன்னமாகும்படி அவர் என்னை உத்தரவிட்டு அழைக்கையில் தேவ எக்காலம் தொனிக்கும் போது அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். நான் உயிரோடு இருப்பேன் எனில் ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் மர்வமாக்கப்படுவேன். அவ்விதமாய் ஆகாயத்தில் கர்த்தரை சந்திக்கும்படி மீதியாய் இருக்கிறவர்களோடு ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவேன். அந்த எக்கால சத்தம் தெளிவாக உரத்து தொனிக்கும். ஓ, அவருடைய வருகையிலும் அதே விதமாகவே இருக்கும். There's no uncertain sound about it. There was nothing uncertain to John when he heard that voice say, "Come on!" He come. Amen. அதை குறித்து விளங்காத சத்தமே அல்ல. இங்கே ஏறி வா என்று யோவானை அந்த சத்தம் அழைத்த போது யோவானுக்கு அது விளங்காத சத்தமாக இருக்கவில்லை. அவன் மேலே ஏறி போனான். ஆமென். When Lazarus and the dead in
the grave in his soul 4 days' journey somewhere. I don't know where it was at. I don't think any of us does. லாசரு மரித்தோரில் இருந்தபோது, கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த போது, அவனது ஆத்துமா 4 நாட்கள் பயணமாக எங்கோ போயிருந்தது. அது எங்கே இருந்தது என்பது எனக்கு தெரியாது. நம்மில் எவருக்குமே தெரியாது என்றே நான் கருதுகிறேன். Wherever it was, it didn't make a bit of difference. He just made one summons to a man that the skin worms has eaten his body up. Amen. Thinking in the grave, a clear sounding trumpet said, Lazarus, come forth! அது எங்கிருந்த போதிலும் அது ஒரு துளி வித்தியாசத்தையும் ஏற்படுத்தி விடுவதில்லை. மரித்து சரீரத்தின் தோலெல்லாம் தோல் புழுக்களால் அரிக்கப்பட்டு அழுகி நாறிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனை அவர் சத்தமிட்டு ஒரு அழைப்பு விடுத்தார். அந்த தெளிவான எக்கால சத்தமானது, லாசருவே வெளியே வா என்று அழைத்தது. அங்கே ஒரு மனிதன் மரித்து அழுகிக் கொண்டிருந்தவன் தன்னை உதறிக்கொண்டு கல்லறையை விட்டு வெளியே நடந்து வந்தான். அந்த சத்தத்தை பற்றி எவ்வித நிச்சயமற்ற தன்மையும் கிடையாது. அப்படி ஏதும் உண்டா சகோதரர்களே? அங்கே எவ்வித நிச்சயமற்ற விளங்காத தன்மை ஏதுமில்லை. It's the same thing tonight. When a clear sounding voice says, Sinner, repent! Amen. I'll give you eternal life. Sure. Thank you. Repent, every one of you, be baptized in the name of Jesus Christ for the remission of your sins, and you shall receive the gift of the Holy Ghost. Amen. That's the summons. Nothing uncertain about it. தெளிவாக தொனித்துக் கொண்டிருக்கிற சத்தமானது, பாவியே மனம் திரும்பு, நான் உனக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று கூறுகையில் இன்றிரவிலும் அதே விதமாகத்தான் அது இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அதுதான் ஆணையோடு அழைக்கிறதா இருக்கிறது. அதை பற்றி எவ்வித விளங்காத தன்மையும் இல்லை. I'm a witness that is true. Oh, hallelujah. There's other witnesses, millions of them throughout the world today. That's a witness that it's a truth. Amen. When the Bible comes, the words of God, every word of God is a trumpet. Amen. அது உண்மையா இருக்கிறது என்பதற்கு நான் ஒரு சாட்சியா இருக்கிறேன். அது உண்மையா இருக்கிறது என்று கூறும் ஒரு சாட்சியாக உலகெங்கிலும் பல லட்சக்கணக்கில் வேறு சாட்சிகளும் உள்ளன. வேதம் தேவனுடைய வார்த்தைகளை உரைக்கும் போது ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் ஒரு எக்காலமாயிருக்கிறது. Every sound of the word is a trumpet. The gospel trumpet. And when it sounds, it's a truth. When it said Jesus Christ the same yesterday, today, and forever, nothing uncertain about that. He's the same. Yes, sir. வார்த்தையின் ஒவ்வொரு தொனிப்பும் ஒரு எக்காலமாயிருக்கிறது. அது சுவிசேஷ எக்காலமாயிருக்கிறது. அது முழங்குகையில் அது சத்தியமாயிருக்கிறது. வார்த்தையானது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறும்பொழுது அதை பற்றி விளங்காத தன்மை ஏதுமில்லை. அவர் மாறாதவர். ஆமையா. Repent, be baptized in the name of Jesus Christ, you shall receive the gift of the Holy Ghost. Nothing uncertain about that. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். அதை பற்றி விளங்காத தன்மை ஏதுமில்லை. He that heareth my words and believeth on him that sent me has eternal life. Amen. He that believeth on me, though he were dead, yet shall he live. Amen. He that liveth and believeth in me shall never die. Believest thou this? Amen. Nothing uncertain about that. Amen. He shall live. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அதை பற்றி விளங்காத தன்மை ஏதுமில்லை. அவன் பிழைப்பான். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவரை கடைசி நாளில் எழுப்புவேன். அதை பற்றி எவ்வித விளங்காத தன்மையும் இல்லை. ஒன்றுமே இல்லை. அது ஒரு நிச்சயமான விளங்கும் சத்தமாக இருக்கிறது. Oh, I know it. I heard it sound in my poor Irish heart one day. Me, a little old sinner, how could it ever do for me? But I believed it was a certain sound. I accepted it. I'm a witness that is true. Amen. Oh, நான் அதை அறிந்திருக்கிறேன். என்னுடைய எளிய அயர்லாந்துக்கார இருதயத்தில் ஒரு நாளில் இந்த எளிய பாவிக்கு அந்த சத்தம் தொனிக்க கேட்டேன். அது எனக்காக எப்படி தொனிக்க முடிந்தது? ஆனால் நான் அது ஒரு தெளிவான விளங்கும் சத்தம் என்று விசுவாசித்ததை ஏற்றுக்கொண்டேன். அது உண்மையாயிருக்கிறது என்பதற்கு நான் ஒரு சாட்சியாயிருக்கிறேன். Someday you'll summons again. We'll go on out of the world. Oh, there's no uncertain about that trumpet. Yes, sir. Yes, sir.
No uncertain sound any time. He sounds today. When He calls us, it's just the same when He tells us anything. ஒரு நாளில் அவர் மீண்டும் அழைத்திடுவார். நாமோ உலகை விட்டு போய்விடுவோம். அந்த எக்கால துணியை பற்றி எவ்வித விளங்காத தன்மையும் கிடையாது. ஆமையா, ஆமையா, எக்காலத்திலும் அது விளங்காத சத்தமாக இருக்கவில்லை. அவர் நம்மை அழைக்கையில் இன்று அவர் தெளிவாக துணிக்கிறார். அவர் நமக்கு எதை கூறினாலும் அது மாறாததா இருக்கிறது. Now let's get back to the verse. Behold, a throne was set in heaven, second verse, and one sat on it. No, a throne, He sat on the throne. He wasn't no more back down in the candlesticks now on earth. The rapture done come. He was in glory, sitting on His throne. இப்பொழுது நாம் வசனத்திற்கு திரும்புவோமாக. இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். சிங்காசனம் என்பதை கவனியுங்கள். அவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தார். அவர் இனிமேல் பூமியில் குத்துவிளக்கில் மத்தியில் இருக்கவில்லை. எடுத்துக் கொள்ளப்படுதல் நடந்துவிட்டது. அவர் மகிமையில் இருக்கிறார். தமது சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். I want you to notice, on down we'll find even in the 5th chapter, it was not the throne of mercy. It wasn't the throne of mercy anymore. It was the throne of judgment. தொடர்ந்து வாசித்து நீங்கள் கவனிக்க வேண்டும் என விரும்புகிறேன். நாம் 5ஆம் அதிகாரத்தில் அது இரக்கத்தின் சிங்காசனம் அல்ல என்பதை காண்கிறோம். அது இனிமேல் ஒரு இரக்கத்தின் சிங்காசனம் அல்ல, அதுதானே ஒரு நியாயாசனமாக இருந்தது. It wasn't the throne of grace, the throne of judgment, because fire and lightning and thunders issued forth from it. No more mercy is over. The church age is finished. அது ஒரு கிருபாசனமாய் இருக்கவில்லை. அது ஒரு அக்கினியும் மின்னல்களும் இடிமுழக்கங்களும் அதிலிருந்து புறப்பட்டு சென்றது. இனிமேல் அங்கே இரக்கம் இல்லை. அது முடிந்துவிட்டது. சபைக்காலமானது முடிந்து போய்விட்டது. He that's filthy is filthy still. He that's righteous is righteous still. He that's holy is holy still. No more throne of mercy. அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நீதியாயிருக்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இனிமேல் அது கிருபாசனம் அல்ல. Tonight the blood lays on that throne, and it's a mercy seat for every sinner that's seeking mercy. But on that day, it won't be a mercy seat then. It'll be a judgment seat with an angry God sitting there. இன்றிரவில் இரத்தமானது அந்த சிங்காசனத்தின் மேல் இருக்கிறது. அதுதானே இரக்கத்தை தேடுகிற ஒவ்வொரு பாவிக்கும் கிருபாசனமாக இருக்கிறது. ஆனால் அந்த நாளிலோ அப்பொழுது கிருபாசனமாக இருக்காது. அங்கே அது ஒரு நியாயாசனமாக, அதன் மேல் சிரம் கொண்ட தேவன் அமர்ந்திருக்கிறதாக இருக்கும். The righteous is scarcely saved. Where will the sinner ungodly appear? Even when He comes in the clouds of His glory, the mountains will try to find a place to hide. Where will we go to stay then? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவன் பாவியும் எங்கே நிற்பான்? அவர் தமது மகிமையின் மேகங்களோடு வரும்பொழுது மலைகள் கூட ஒளிந்து கொள்ள இடத்தை கண்டறிய முயற்சிக்கும். அப்படி இருக்க நாம் அப்பொழுது எங்கே தரித்திருக்க போகிறோம்? Oh, precious is that flow that makes me white as snow. No other fount I know, nothing but the blood of Jesus. Oh my, what a lesson. No uncertain sound. And His throne, He's set on His throne. He's no more here. ஓ, அந்த இரத்த ஓட்டம் விலையேறப்பட்டதாய் உள்ளது. அது என்னை பனிபோல் வெண்மையாக்குகிறது. வேறே ரதியை நான் அறியேன். இயேசுவின் இரத்தமே இல்லாமல் வேறொன்றுமில்லை. ஓ, என்னே ஒரு பாடம். விளங்காத சத்தம் அல்ல, அவரது சிங்காசனம். அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். அவர் இனிமேல் இங்கே இல்லை. That's another thing. It's a proof that the church is caught up before the great tribulation. See? Why? Here He is on the throne in glory. The church is gone, and then comes in the tribulation. இப்பொழுது அது இன்னொரு காரியம். மகா உபத்திரவ காலத்துக்கு முன்பாக சபையானது மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கான நிரூபணமாக அது இருக்கிறது. புரிகின்றதா? ஏன்? அவர் மகிமையில் இங்கே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். சபையானது பூமியை விட்டு போய்விட்டது. பிறகு உபத்திரவ காலம் உண்டாகிறது. Always said that in the days of Noah, Noah was in the ark before one drop of rain fell. Lot was out of Sodom before the fire fell, and the church will be in glory before the atomic falls. நான் அதை எப்பொழுதும் நோவாவின் காலத்தோடு ஒப்பிட்டே கூறி வந்திருக்கிறேன். நோவாவின் நாட்களில் ஒரு துளி மழை பெய்யும் முன்னரே நோவா பேடைக்குள் போய்விட்டான். சோதோமில் அக்கினி விடுவதற்கு முன்னரே லோத்து சோதோமை விட்டு வெளியேறிவிட்டான். அணுகுண்டு விடுவதற்கு முன்னரே சபையானது மகிமைக்குள் பிரவேசித்துவிடும்.
before the atomic force. So what about that person? His own heathens, not Christians. அது உண்மை. அணுகுண்டு விடுவதற்கு முன்னர் அவ்வாறு நடக்கும். நீங்களோ முதலில் விழுந்ததை குறித்து என்ன என்று கேட்கலாம். அது அஞ்ஞானிகள் மேல்தான் விழுந்தது, கிறிஸ்தவர்கள் மேல் அல்ல. Now, notice, he's finished his work in earth, and he's stuck his church, and now he sends the judgment. The world rejected him, and he sends his judgment. He and his church has gone to glory. இப்பொழுது கவனியுங்கள். அவர் தம்முடைய கிரியை பூமியில் முடித்தார். அவர் தம்முடைய சபையை பூமியை விட்டு எடுத்துவிட்டு இப்பொழுது அவர் நியாயத்தீர்ப்பை அனுப்புகிறார். உலகம் அவரை புறக்கணித்தது. அவர் தம்முடைய நியாயத்தீர்ப்பை அனுப்புகிறார். அவரும் அவருடைய சபையும் மகிமைக்குள் போய்விட்டனர். John, there on the island of Patmos, a revelator to the church, has been the type of the church which is lifted up in the glory. Come up hither. பத்முத்தீவில் இருந்த யோவான் சபைக்கு வெளிப்படுத்தலை பெற்றுக் கொண்டவன். அவன் இங்கே ஏரிவா என்று அழைக்கப்பட்டு மகிமைக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்ட சபைக்கு முன்னடையாளமானவனாக இருக்கிறான். Showing, you say he represented the church to everyone that hears this word. John represented him. Amen. John was the representative of the blood of Jesus Christ, testimony of the word. நீங்களோ அவன் சபைக்கு எடுத்துக்காட்டாக இருந்தானா என்று கேட்கலாம். இவ்வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவனுக்கும் யோவான் அவனுக்கு பிரதிநிதியாக நின்றான். ஆமென். யோவான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு பிரதிநிதியாகவும் வார்த்தையின் சாட்சியாகவும் இருந்தான். He was a witness of the baptism of the Holy Ghost, of the personal fellowship with Christ, and he represented the entire church, and every man or woman, boy or girl that ever believed in Christ and accepted him on the same ground. He'll be summoned someday. Come up hither. Be caught up before the tribulation. அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு ஒரு சாட்சியாக இருந்தான். கிறிஸ்துவோடு தனிப்பட்ட முறையில் ஐக்கியம் கொண்டிருந்தான். அவன் சபை முழுவதற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினான். அதாவது கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டு அவரை அதே அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ பையனோ அல்லது பெண்ணோ யாராயிருந்தாலும் சரி, ஒரு நாளில் அவன் எங்கே ஏறிவா என்று கூவி அழைக்கப்படுவான். அவர்கள் உபத்திரவ காலத்திற்கு முன்பாக எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். Remember, the tribulation time hasn't set in yet. This has been the time setting of the judgment. John is being showed now what's going to take place after the church age. See? So it was. உபத்திரவ காலமானது இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நியாயத்தீர்ப்பு அமையவிருக்கிற வேளையாக இது இருக்கிறது. சபை காலத்திற்கு பிறகு என்ன சம்பவிக்கப் போகிறது என்பது யோவானுக்கு காண்பிக்கப்பட்டது. பாருங்கள், எனவே அது அவ்வாறு இருந்தது. Now, notice again in the third verse or second, a throne set in heaven and one set on the throne. Now the same spirit that was in the earth had left and had gone to glory and was setting, the same Jesus that's with us tonight in mercy was gone to glory and sitting on the throne. இப்பொழுது 3ஆம் வசனத்தில் இல்லை, 2ஆம் வசனத்தில் மீண்டும் கவனியுங்கள். பரலோகத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். பூமியில் இருந்த அதே ஆவியானவர்தான் பூமியை விட்டு கடந்து சென்று மகிமைக்குள்ளாக சென்று கிருபாசனத்தில் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்றிரவு நம்மோடு இருக்கிறவர் அதே இயேசுதான். And he that sat on the throne was to look upon as jasper and sardine stone, and there was a rainbow around about the throne in the sight like unto an emerald. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. I'm going to quit because these other brothers to preach. Maybe I'll pick this up in the morning right here. And so to look upon as the emerald. நான் முடிக்கப் போகிறேன். ஏனெனில் பிரசங்கிப்பதற்காக மற்ற சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை காலையில் நான் அதை தொடர்ந்து இங்கே பிரசங்கிப்பேன். எனவே அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றியது. என்னே There are people almost everywhere whose hearts are all on flame. Don't you love that? Fire fell on Pentecost that cleansed and made them clean. பெந்தேகோஸ்தே நாளில் விழுந்த அக்கினியின் ஜுவாலையினால் தங்கள் இருதயங்கள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் மக்கள் எவ்விடத்திலும் இருக்கிறார்கள். அதை நீங்கள் விரும்புகின்றீர்கள் அல்லவா? அது சுத்திகரித்து அவர்களை சுத்தமாக்கியது. It's burning now within my heart. Glory to His name. I'm so glad that I can say I'm one of them. அது என் இருதயத்துக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது.
அவருடைய நாமத்திற்கே மகிமை. நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன். John, called and summoned by the Lord Jesus, promised by God back there that he'd see the coming of the Son of Man. Peter, James, and John, them standing present, when Jesus spoke to him and said, "There's some standing here will not taste of death until they see the Son of Man coming." மனுஷகுமாரன் வருகையை யோவான் காண்பான் என்று அவனுக்கு தேவன் வாக்களித்தபடியே கர்த்தராகிய இயேசுவால் அழைக்கப்பட்டு மேலே வரும்படி கூப்பிடப்பட்டான். பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோர் தன் முன்பாக நின்றிருக்க இயேசுவானவர் அவர்களிடத்தில், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரனுடைய வருகையை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று கூறினார். He didn't say all standing there, but some. And they went a few days after that and saw the order of the resurrection rehearsed and the coming of the Lord. அவர் இங்கே நிற்கிற யாவரும் என்று கூறாமல் சிலர் என்று மட்டுமே கூறினார். அதற்கு சில நாளைக்கு பிறகு அவர்கள் போய் உயிர்த்தெழுதலின் முறையையும் கர்த்தருடைய வருகையையும் தங்கள் முன்பாக ஒத்திகை போல் நடத்தி காட்டப்பட்டதை கண்டார்கள். Elijah represented the dead saint being Moses and be resurrected. Elisha represented the translated bus. Remember, Moses was first and then Elijah. மோசே மரித்து உயிர்த்தெழும் பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாகவும் எலியாவோ மறுரூபப்படுத்தும் கூட்டத்திற்கு அடையாளமாகவும் இருக்கிறார். மோசேதான் முந்தினவன், எலியா அதன் பின் என்பது நினைவிருக்கட்டும். Elijah was to be the messenger of the last day, that with him and his group would come the resurrection, would come the rapture, கடைசி நாளுக்குரிய தூதனாய் இருக்கும்படி எலியா வைக்கப்பட்டிருந்தான். அவனோடும் அவனுடைய குழுவினரோடும் மரிக்காமல் எடுத்துக் கொள்ளப்படுதல் வரும் என்பதையே பொருட்படுத்தி கூறுகிறேன். Moses brought in the resurrection and Elijah brought in the rapture group, and there both of them is represented right there. மோசே உயிர்த்தெழுதலை பெறும் கூட்டத்தையும் எலியா மறுரூபப்படுத்தப்படும் குழுவினரையும் கொண்டு வருகிறான். அவர்கள் இருவரும் இங்கே இரு கூட்டத்திற்கும் நின்று கொண்டிருக்கிறார்கள். And after a while they noticed them and they seen, and Peter said, "Let's build 3 tabernacles, let some go under the law and let some go under Elijah, and let's go some of them this way." While they were yet speaking, a voice spoke and said, "This is my beloved Son, hear ye him." சிறிது நேரம் கழித்து அவர்கள் காட்சியை கவனித்துக் கொண்டிருக்கையில் அவர்கள் அதை கண்டபோது, பேதுருவோ, நாம் 3 கூடாரங்களை போடுவோம், சிலர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாகவும் சிலர் எலியாவின் கீழாகவும் அவர்களில் சிலர் இந்த வழியாகவும் செல்வோம் என்று கூறினான். அவர்கள் இன்னமும் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கையில் ஒரு சத்தமானது பேசி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று உரைத்தது. And when they looked, they seen Jesus only, everything had wilted into one, and he was the light, the truth, the way, the door, the rainbow. அப்பொழுது அவர்கள் பார்த்தபோது அவர்கள் இயேசுவை மாத்திரம் கண்டார்கள். அங்கே இருந்த மற்றவைகள் எல்லாம் அந்த ஒருவருக்குள் மறைந்து போய்விட்டது. ஓ, அவரே ஒளியும் சத்தியமும் வழியும் வாசலும் வானவில்லுமாயிருந்தார். Oh, tomorrow we got a great lesson the Lord will. Hallelujah. Yeah. Tomorrow we take the judgments, we take the Saturn stone, see what it represents, what part it played. ஓ, கர்த்தருக்கு சித்தமானால் நாளை நமக்கு மகத்தான பாடம் ஒன்று உள்ளது. நாளைக்கு நாம் நியாயத்தீர்ப்பை எடுத்துக் கொள்வோம். நாம் பதுமுராகம் என்றால் என்ன என்பதையும் அதன் பங்கு என்ன என்பதையும் பார்ப்போம். And we take the jasper, and we take all the different stones, and we take these all down through Ezekiel, back into Genesis, back over to Revelations, come down the middle of the Bible, tie it together, these different stones and colors and so forth. நாம் வஜ்ரக்கல் எதை குறிக்கிறது என்பதையும் பார்ப்போம், மற்றும் வெவ்வேறு கற்களையும் குறித்து பார்ப்போம். அவைகளை எசேக்கியேல் மற்றும் ஆதியாகமத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் பிறகு வேதாகமத்தின் மத்திய பகுதிக்கு வந்து அவைகள் யாவையும் ஒன்றாக இணைத்து இந்த வெவ்வேறு கற்களின் நிறங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். And then we bring it right straight back to that and see if that ain't right. Amen. See if it ain't the same color and everything, just the same thing. And the same Holy Spirit, the same God, showing the same signs, same wonders, doing the same thing. Just as He promised. அதனிடமாக நாம் திரும்பி வந்து பார்த்து அவை சரியாக இருக்கிறதா என்று பார்த்திடுவோம். புரிகிறதா? அதே நிறம்தானா மற்றும் உள்ளவைகள் சரியாக அவ்வாறு அங்கும் இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் பார்ப்போம். அதே தேவன்தான், அதே பரிசுத்த ஆவியானவர் தான், அதே அடையாளங்களையும் அதே அற்புதங்களையும் அவர் வாக்குரைத்தபடி அதே காரியங்களை செய்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். Peter, James, and John and them standing there, all the disciples said, "Some of you will not see death until they see the Son of Man coming in His kingdom."
பேதுரு, யாக்கோபு, யோவான் மற்றும் அங்கு நின்று கொண்டிருந்த அவருடைய சீஷர்கள் எல்லோரிடத்திலும் அவர், இங்கே நிற்கின்றவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தமது ராஜ்யத்தில் வருவதை காண முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று கூறினார். பேதுரு, இவனோடு நீர் என்ன செய்ய போகிறீர்? அந்த நபருக்கு அவனுக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது என்று கேட்டான். அதற்கு அவரோ, நான் வருவதை காண இவன் இருந்தால் உனக்கென்ன என்று கூறினார். அவன் அதை காணுவதற்காக அதுவரையிலும் உயிர் வாழ அனுமதித்தார். As the rest of them was dead and gone, John lived to see the coming of the Lord rehearsed in power. The whole scene set from his time until the judgment is over and the millennium is issued in. மற்ற சீஷர்கள் யாவரும் மரித்துவிட்ட பிறகு யோவானோ கர்த்தருடைய வருகையானது வல்லமையோடு வருவதையும் தன் காலத்திலிருந்து நியாய தீர்ப்பானது முடிவு பெறுகிற வரையிலும் அதன் பிறகும் 1000 வருட அரசாட்சி வருவதை குறித்தும் ஒத்திகையை முன்கூட்டியே காணும்படி வாழ்ந்தான். John saw every bit of it. And the millennium over and the kingdom age started. Hallelujah. So he keeps his word, doesn't he? We'll mark it on the second verse. The Lord willing, begin the third verse in the morning. யோவான் அவைகள் ஒவ்வொன்றையும் கண்டான். 1000 வருட அரசாட்சி முடிவு பெறுவதையும் அதன் பிறகு ராஜ்யத்தின் காலம் துவங்குவதையும் கூட கண்டான். ஆகவே அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார். அவர் காத்துக் கொள்கிறார் அல்லவா? நாம் 2ஆம் வசனத்தை குறித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் காலையில் 3ஆம் வசனத்தில் ஆரம்பிப்போம். Let us bow our heads. How many tonight in this church that knows, my brother, that sister, that you're going to be summoned someday, whether you're ready or not, whether you are prepared or not, you're going to be summoned to meet God. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. என் சகோதரனே, என் சகோதரியே, உங்களில் எத்தனை பேர் ஒரு நாளில் வரும்படி அவரால் அழைக்கப்பட போகின்றீர்கள் என்பதை குறித்து இன்றிரவு இந்த சபையில் அறிந்தவர்களாய் எத்தனை பேர் உள்ளீர்கள்? அதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்கின்றீர்களா இல்லையா? நீங்கள் ஆயத்தமாய் இருந்தாலும் இல்லாமற் போனாலும் தேவனை சந்திக்கும்படி வருவதற்காக அழைக்கப்படுவீர்கள். That trumpet's going to sound, and when it does, it'll sound to condemnation to you, and for you'll never live again, and you'll be tormented in a devil's pits of hell for maybe millions of years. Or it'll summon you on high to meet the glorious things. அந்த எக்காலம் தொனிக்கப் போகிறது. அவ்வாறு தொனிக்கையில் அது உங்களுடைய ஆக்கிரையாகத்தான் தொனிக்கும். அங்கே நீங்கள் மீண்டும் ஜீவிக்க மாட்டீர்கள். நீங்கள் பிசாசனுடைய நரகக் குழியில் ஒரு கால லட்சக்கணக்கான ஆண்டுகளாக வாதிக்கப்படுவீர்கள், அல்லது உன்னதத்தில் மகிமையான பரிசுத்தவான்களை சந்திப்பதற்காக அழைக்கப்படுவீர்கள். Just as sure as God kept His word to Peter, James, and John, just as sure as He kept it to John the beloved, the Revelator, just as sure as He kept His promise to the church ages. தேவன் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோருக்கு கொடுத்த வாக்கை காத்துக்கொண்டது எவ்வளவு நிச்சயமோ, வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்ட பிரியமுள்ள யோவானுக்கு அளித்த வாக்கை அவர் காத்துக்கொண்டது எவ்வளவு நிச்சயமோ, சபைக்காலங்கள் முழுவதும் அவர் தன்னுடைய வாக்குத்தத்தை காத்துக்கொண்டது எவ்வளவு நிச்சயமோ. It's that sure that He promised in this last days He'd send down in a latter rain and would bring back the same Spirit was upon the earth in Him. The lights would come in the evening time and show the same power, the same signs and everything that He did in His day. He would show it again at this open door in the last day. Here it is. We got it right with us now, the Holy Spirit. Jesus Christ the same yesterday, today and forever. இந்த கடைசி நாட்களில் அவர் பின்மாரியை அனுப்புவேன் என்றும், பூமியில் அவர் இருக்கையில் அவருக்குள்ளிருந்த அதே ஆவியை திரும்ப கொண்டு வருவதாகவும், சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்பதாகவும், இந்த கடைசி நாட்களில் இந்த திறந்த வாசலின் காலத்தில் அவர் தன் நாளில் செய்திட்ட அதே வல்லமை, அதே அடையாளங்கள் மற்றும் அவர் செய்த யாவையும் மீண்டும் செய்து காண்பிப்பதாக வாக்குறுத்திருக்கிறார் என்பதும் நிச்சயமே. இங்கே அது இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவரை இப்பொழுதே நம்மிடத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். It's preaching to you. It's teaching to you. It's trying to get you to see what's right and wrong. It's the Holy Spirit Himself speaking through human lips, operating among human beings, trying to show mercy and grace. அவர் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டும் போதித்துக் கொண்டும் எது சரியானது எது தவறானது என்றும் நீங்கள் கண்டுகொள்ள செய்ய முயன்று கொண்டும் இருக்கிறார். அது பரிசுத்த ஆவியானவர் தாமே. அவரே மானிட உதடுகள் மூலம் பேசிக்கொண்டும் மனித இனத்தினிடவில் கிரியை செய்து கொண்டும் இரக்கத்தையும் கிருபையும் காண்பிக்க முயன்று கொண்டும் இருக்கிறார்.
and you haven't received Him as yet, and on this New Year's Eve night, would you like to raise up your hands to God and say, God, let me receive the power that was on John the Revelator, that when I'm summoned, I'll appear before you in peace like He did. Raise your hand. நீங்கள் இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்தால் இந்த புத்தாண்டு தின முந்தின இரவில் தேவனண்டை உங்களுடைய கரங்களை உயர்த்தி, தேவனே, வெளிப்படுத்தின விசேஷத்தை பெற்றுக்கொண்ட யோவான் மேலிருந்த வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளட்டும். அதனால் நான் யோவானைப் போல் மேலே வரும்படி அழைக்கப்படுகையில் உமக்கு முன்பாக சமாதானமாக வந்து பிரசன்னமாவேன் என்று கூற விரும்புகின்றீர்களா? உங்கள் கரத்தை உயர்த்திடுங்கள். God bless you. God bless you. Just all over the church. God bless you. Let me be ready to answer my summons. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபை முழுவதிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் எனக்காக விடுக்கப்படும் அழைப்புக்காக பதிலுரைக்க ஆயத்தமாக இருக்கட்டும். Our Heavenly Father, as this New Year's Eve, just about 2 hours now, and it'll be over. There will be a new year. What we have done this year, we have did. Many things that I've done that I'm ashamed of myself. I repent of those, Lord. எங்கள் பரலோக பிதாவே, இந்த புத்தாண்டு தின முந்தின இரவில் இப்போதிலிருந்து இன்னும் 2 மணி நேரம்தான் உள்ளது. அப்போது ஒரு புத்தாண்டு பிறந்துவிடும். இந்த ஆண்டில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோமோ அவைகளை நாங்கள் செய்துவிட்டோம். நான் செய்திருக்கிற அநேக காரியங்களை பற்றி நானே வெட்கமடைகிறேன். கர்த்தாவே, நான் அவைகளை குறித்து மனஸ்தாபப்படுகிறேன். And there's a lot of things I've done that many of my brethren didn't understand. Many of my brothers out in the field don't understand why I did them. But Father, I did them because I was led to do them. என்னுடைய சகோதரர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற ஏராளமான காரியங்களை நான் செய்திருக்கிறேன். நான் ஏன் அவைகளை செய்தேன் என்பதை வெளியே ஊழிய களத்தில் உள்ள என்னுடைய சகோதரர்கள் அநேகர் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பிதாவே, அவ்வாறு செய்ய நான் நடத்தப்பட்டதால் நான் அவைகளை செய்தேன். I pray, Father, that you'll never let me be ashamed of that leading, but lead me on, Lord, to continue to do as I am led to do. Help me, God, because I seek sincerely to know your will that I might do it. To bring, as you showed me many years ago when I left this church, the bread of life to the peoples of the world. பிதாவே, அந்த வழிநடத்தல் நிமித்தமாக நான் ஒருபோதும் வெட்கமடையாதிருக்க செய்தருள்வீராக என்றே நான் ஜெபிக்கிறேன். ஆனால் என்னை தொடர்ந்து வழிநடத்தும். கர்த்தாவே, நான் கிரியை செய்ய வழிநடத்தப்பட்டது போலவே தொடர்ந்து செய்ய என்னை வழிநடத்தி அருளும். தேவனே, எனக்கு உதவி செய்தருளும். ஏனென்றால் நான் உலகத்தின் மக்களுக்கு ஜீவ அப்பத்தை கொண்டு வரும்படியாக நான் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென உத்தமமாக தேடுகிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இந்த சபை விட்டு புறப்பட்ட போது நீர் எனக்கு காண்பித்தது போலவே, And I saw that great mountain of bread and white-robed saints coming from all over the earth to eat this bread of life. Oh God, let me never fail to feed the people on the bread of life. நான் அந்த பெரிய அப்ப மலையை கண்டேன். வெண்வஸ்திரம் தரித்த பரிசுத்தவான்கள் பூமி முழுவதிலும் இருந்து வந்து இந்த ஜீவ அப்பத்தை புசிப்பதை கண்டேன். ஓ தேவனே, ஜீவ அப்பத்தை கொண்டு மக்களை போஷிப்பதிலிருந்து நான் ஒருபோதும் தவறாதிருக்கட்டும். Bless these hungry souls in here that raised their hands just now. They're seeking for more of life. I pray that you'll fill them with the Holy Ghost, Lord, each one of them. God grant. Give them blessings. Help our brethren everywhere. இப்பொழுது தங்கள் கரங்களை உயர்த்திட்ட இங்குள்ள இந்த பசியுள்ள ஆத்துமாக்களை ஆசீர்வதியும். அவர்கள் இன்னும் கூடுதலான ஜீவனுக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியால் நீர் நிரப்பிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனே, அதை அளித்தருளும். அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை அளித்தருளும். எங்கும் உள்ள சகோதரர்களுக்கு உதவி செய்தருளும். Bless our ministering brothers that's fixing to come up again now in a few moments. Others will be speaking. We pray that they will give out the bread of life to us tonight, Father, as we'll listen closely and reverently to hear the voice. Grant it. மீண்டும் இங்கு வருவதற்காக புறப்பட்டுக் கொண்டிருக்கிற எங்களுடைய ஊழியக்கார சகோதரர்களை ஆசீர்வதியும். இன்னும் சில நிமிடங்களில் மற்றவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருப்பார்கள். பிதாவே, நாங்கள் அந்த சத்தத்தை கவனமாகவும் பயபக்தியோடும் கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர்கள் எங்களுக்கு ஜீவ அப்பத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை அளித்தருளும். Bless us and may this new year dawn with new hopes, bringing new thoughts, new revelations, new power. Oh, everything may it be renewed to us again, Lord, of thy blessings and promises.
We commit ourselves with our prayer into thy hands in the name of Jesus Christ. Amen. Thank you, my brethren and sisters. எங்களை ஆசீர்வதியும். இந்த புத்தாண்டு புதிய நம்பிக்கைகளோடும் புதிய சிந்தனைகள், புதிய வெளிப்படுத்தல்கள், புதிய வல்லமை ஒவ்வொரு காரியத்தையும் கொண்டு வருவதோடு உதயமாவதாக. கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் அது எங்களுக்கு மீண்டும் புதுப்பித்து தருவதாக. உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களுடைய ஜெபத்தோடு எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். என்னுடைய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நன்றி.